هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا. الحمد لله எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் ரமலானை எதிர்பார்த்து ரமலானுக்கு முன்னால் ஈமானிய பலத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் பள்ளியுடைய நிர்வாகம், தாவா குழு அத்தனை பேர்களும் ஆலோசனை செய்து இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்திலிருந்து மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்டமான பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் சபை ஒழுக்கம் என்ற அடிப்படையில் பிரிந்து இருக்கக்கூடிய சகோதரர்கள் சேர்ந்திருந்தால் அது மிக பொருத்தமாக இருக்கும். இயலாதவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க என்றால் கொஞ்சம், அதாவது சபையில் ஒரு அழகு, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய ஒரு வழிமுறை என்ற அடிப்படையில் என்ன செய்வோம், நாங்கள் சேர்ந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலான் நெருங்கி விட்டது, ரமலான் பக்கத்தில் வந்து விட்டது. எட்டி பார்த்தால் எங்களுக்கு ரமலான் தெரியும் என்ற அளவுக்கு மிக நெருக்கத்தில் வந்து விட்டது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் ரமலானுக்கு முன்னால் ஒரு களம்தான் ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஷஅபானை அதிகமாக பயன்படுத்தினார்கள். அமல்களுக்காக வேண்டி அதிகமாக நோன்பு பிடிப்பது, செய்து வந்த அமல்களை இன்னும் உற்சாகமூட்டி ஆர்வமூட்டி ஆர்வத்தோடு நன்மை எதிர்பார்த்து என்ன செய்யுங்க, நீங்க அமல்கள் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய வழிகாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரமலானுக்கு முன்னால் ஷஅபானை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு களமாக பயன்படுத்தினார்கள். நான் நினைக்கின்றேன் அதிகமாக ஷஅபானுடைய ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கும். யாரெல்லாம் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தினார்களோ, வாய்ப்புகளை பயன்படுத்தினார்கள், பாக்கியசாலிகள். ஏன்னா பொதுவாக மனுஷன்ட்ட ஒரு குறை இருக்குது, சொல்லும் பொழுது ஒரு உற்சாகம் வரும், ஒரு ஆர்வம் வரும். 2 நாள் 3 நாள் போயிடுச்சுன்னா அப்படியே மறந்து அலட்சியம். பிறகு போன பிறகு அடடா போயிருச்சே, என்ன செய்யறது, எல்லாம் சொன்னாங்களே, பயான்ல சொன்னாங்களே, கூப்பிட்டு சொன்னாங்களே, சமூக வலைத்தளங்களை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, கடந்து போயிருச்சு என்று கடந்ததுக்கு பிறகு, நாட்கள் கடந்து சென்றதுக்கு பிறகு கை சேதப்படுவது மனிதனுடைய இயல்புதான். இனிமேல் ஆரம்பத்திலிருந்து ஷஅபானை பயன்படுத்துங்கள். பகல் நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள், இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் என்ன செய்யுங்க, தாராளமாக உற்சாகத்தோடு நீங்க செய்யுங்கன்னு சொன்ன அந்த செய்தி ஏன்னு சொன்னால், ரமலானுக்கு முன்னால் எங்களுடைய ஈமானை, இறையச்சத்தை உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அப்படியான வழிகாட்டல்கள். அந்த அடிப்படையில் தான் இப்ப ரமலான் வந்துருச்சு, நெருங்கிருச்சு. எஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்களில் சரி, விளைவிட்டு எண்ணக்கூடிய இந்த நாட்களில் சரி, இருக்கக்கூடிய அமல்களை, செய்யக்கூடிய வளமையான அமல்களை திருப்திகரமாக செய்வோம். இன்றையிலிருந்து நான் தஹஜ்ஜத் தொழணும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும். இன்றைக்கு நிறைய நீங்க பாருங்க, கடந்த ரமலானுக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுகை என்பது கேள்விக்குறித்தான் அதிகமான மக்களுக்கு, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நிறைய நீங்க பாருங்க, சந்தர்ப்பங்கள் இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது, ஆனால் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவது என்பது மிக மிக கேள்விக்குறி. அலட்சியம், கவனஈனம், தூங்க போறது லேட்,
11 மணி 12 மணி 1 மணி தஹஜ்ஜத்தில சுபூக்கே தண்ணி கேட்கும். அப்படித்தான் நிலவரம் இருக்கு. இனிமே அன்புக்குரியவர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வாய்ப்பை தாரான். நாங்க இரவுல தூங்க போறோம் தானே, அல்லாஹ்ம பிஸ்மிக்க அமூத்து அஹ்யான்னு சொல்றோம். நான் மௌத்தா போறேன், என்னையே நான் சொல்லிக் கொள்றேன். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி மௌத்தா போறேன், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி எழும்புறேன் சொல்லிட்டு தான் படுக்கிறோம். மௌத்துவது அல்லாஹ் குர்ஆனை நினைவுபடுத்துறான். நீங்கள் தூங்கும் பொழுது, உறங்கும் பொழுது உங்களோட ரூஹ நான் அப்படியே கைப்பற்றுன்னு சொல்றான். நான் நாடியவருக்கு கொடுக்கிறேன், நாடியவர் வந்து எடுக்கிறேன்றான். சில நேரங்கள் அப்படியே ரூஹு போயிருச்சுன்னு முடிஞ்சு, அல்லாஹ் நாடிட்டான் எடுத்துட்டான். அல்லாஹ் தாரான் தானே, அந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான், இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கின்றான், இனி எழுப்பாட்டிட்டான். அந்த மவுத் என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கத்திலிருந்து எழுப்பாட்டிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அதான் துஆ ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் நிறைய துஆக்களை ஓதுறோமா இல்லையா? அந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை சரியாக நிறைவாக திருப்திகரமாக செய்ய ஒரு சந்தர்ப்பத்தால் தந்திருக்கிறான். அதனால தானே இன்னொருத்தர் பேசுறான். அந்த ரூஹ எடுக்கிற நேரத்தில் அடியான் கெஞ்சினானா இல்லையா? எனக்கு ஒரு சின்ன அவகாசத்தா ஏன் கெஞ்சினான்? வாழ்றதுக்கு இல்ல, இருக்கிறத சதக்கா கொடுத்துட்டு வந்துரு, வேற ஒண்ணும் இல்ல. வாழ்வதற்கு அவன் கேட்கல. சக்ராத்துடைய அந்த ரூஹ எடுக்கிற நேரத்தில் இருக்கிற சொத்துக்களை செல்வங்களை நான் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன். ரப்ப என்ன சொல்றான்? ஒரு செகண்ட் உங்களுக்கு தரமாட்டேன். எவ்வளவு வாய்ப்பை தந்தேன், எவ்வளவு சந்தர்ப்பங்களை தந்தேன், அடிக்கடி உபதேசங்கள். அதனால தான் அடிக்கடி நாம் நினைவுபடுத்துகின்றோம். காற்று, அதாவது எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதே அந்த வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான நினைவூட்டல்கள். உள்ளத்துக்கு சில உற்சாகம் ஊட்டி, ஆர்வம் ஊட்டி, ரமலானை அடைந்தால் பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் எப்படி எங்களை அமைத்துக் கொள்ள என்பதற்காக வேண்டித்தான் 2 உரைகளை உங்களுக்கு அழகான முறையில் தொகுத்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதில் முதலாவதுதான் நாங்கள் ரமலானுக்கு தயாராகுவோம். இப்போ ரமலானுக்கு தயாராக என்னது? முதலாவது சில விஷயங்கள் நாங்கள் பட்டியல் போடுறோம். கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர் கொடூரமானது, தாங்க முடியாது. இப்போ நானும் சொர்க்கம் போகணும், என் மனைவியும் சொர்க்கம் போகணும், என் பிள்ளைகளும் சொர்க்கம் போகணும். அதுக்கு என்ன செய்யறது? குடும்பத்தோடு உட்கார்ந்து திட்டமிடல் செய்ய வேண்டும். அந்த திட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு காலத்தை பார்த்தோம்னு சொன்னா பெரிய மோசமா போயிட்டு இருக்குது, பயங்கரமா போயிட்டு இருக்குது. எங்களுடைய பிள்ளைகளை நாம் இழந்து விடுமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காலங்கள், ஆபாசம் ஒரு பக்கம், அனாச்சாரங்கள் இன்னொரு பக்கம், மோசடிகள், ஏமாற்று, பல விதமான ஃபித்னாக்கள் தலைவிரித்து ஆடக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமது பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது? அமல் ரீதியான செயல்பாட்டின் மூலமாக எப்படி எங்களுடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்துவது? கொஞ்சம் விட்டா வலிக்கு போயிடுவாங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்படித்தான் சூழ்நிலை இருக்குது. நாம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எங்களுடைய குடும்பத்தை பலப்படுத்தணும், எங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்தணும். நான் என்ன செய்யறேன்? சம்பாதிப்பதற்காக வேண்டி, உழைப்பதற்காக வேண்டி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் கை செய்தப்படுறாங்க. நடந்ததுக்கு பிறகு, சில அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு பிறகு என் மனைவிக்காண்டி ஓடி ஓடி தேடினேன், என்னை பிள்ளைகளுக்காண்டி ஓடி ஓடி தேடினேன். இரவுண்டு பார்க்கல, பகல்ண்டு பார்க்கல, மழைண்டு பார்க்கல, வெயில்ண்டு பார்க்கல, உள்நாடு வெளிநாடு சேர்த்தேன். யாருக்கா ஓடினவனோ அவங்க இல்ல, அவங்களை இழந்துட்டேன். பலவிதமான கை சேதப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அதான் ரப்பு சொல்றான், உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோ. எங்க இருந்தாலும் உண்ட பார்வை குடும்பத்தின் மீது அக்கறையாக இருக்க வேண்டும். காரணம், இழந்துவிடக்கூடாது. சொர்க்கம் வரைக்கும் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். பரம்பரையே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அடித்தளங்கள் சரியாக போட வேண்டும். அடித்தளங்கள், அஸ்திவாரம் சரியா போட்டால் எழுப்பக்கூடிய கட்டடம் உறுதியாக இருக்கும். அஸ்திவாரம் சுமாராக இருந்தால், அது ஆட்டம் கண்டால், அதுக்கு மேலே எவ்வளவு பெரிய கட்டடங்களை உயர்வாக எழுப்பினாலும் குறிப்பிட்ட காலத்தில் அப்படி என்ன செஞ்சிடும்? உடைஞ்சி விழுந்துரும். இவன் அன்புக்குரியவர்களே, திட்டமிடல் இருக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத்தை போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன செஞ்சாங்க? ஒரு பதட்டம் வந்துருச்சு. அல்லாஹ் ஹிஜ்ரத்து போக சொல்றான். என்ன செய்யறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆலோசனை செய்யறாங்க. சில நேரங்களில் எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு விஷயம் வார நேரத்தில், நடக்கிற நேரத்தில் ஒரு பதட்டம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி, அல்லாஹ்வோடு தொடர்பானவர்கள், ஒரு பதட்டம் ஒன்று வருது. என்ன செய்யறது? ஆலோசனை செய்யறாங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னா, நிறைய ஆலோசனை சொல்றாங்க.
என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், யாரை அழைச்சிக்கிட்டு போறது, எங்க தங்குறது, எத்தனை நாள் தங்குறது, அதற்கான ஏற்பாடுகள் என்ன, ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஆலோசனை என்பது அந்த திட்டங்கள்ல முக்கியமான விஷயம். அப்ப நபியவங்க என்ன செய்யறாங்க, ஒரு குறுகிய கால திட்டத்தை போடுறாங்க. விளங்கிக் கொள்ளுங்க, இஸ்லாத்தை பொறுத்தவரை நீண்ட கால திட்டம் ஒன்று இருக்குது, குறுகிய கால திட்டம் ஒன்று இருக்குது. இந்த ரமலான் குறுகிய கால திட்டம், ஒரு மாத கால திட்டம். என் வாழ்க்கையில பிசினஸ், அது என் மகன் இந்த இடத்துக்கு போகணும், என் மகள் இந்த இடத்துக்கு போகணும், ஒரு நீண்ட கால திட்டம். எப்படி அவங்களுக்கான வழிகாட்டல், எப்படி அவங்களை நாங்கள் பயிற்சி கொடுக்கிறது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் குறுகிய கால திட்டங்கள், நீண்ட கால திட்டங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதை ஹிஜ்ரத்துடைய பாடம் எங்களுக்கு சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய திட்டம் போடுறாங்க, என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். அந்த திட்டத்துடைய வெளிப்பாடு பெரிய வெற்றி. ஆலோசனை என்பது தேவை, கட்டாயம். அந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷாவிருஹும், அவரோடு நீங்க ஆலோசனை செய்யுங்கன்னு சொல்லி. பொதுவாக ஆலோசனை என்பது கட்டாயம் தேவை. சில நேரங்கள் நான் எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும், நீ எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் அந்த விஷயத்துல எங்களுக்கு கை மூடாது, காலு மூடாது. இன்னொருத்தர் சொல்லும் பொழுது பாருங்கள், அதே ஹிஜ்ரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் சித்திக் வழியில தான் போறாங்க. சுராக்கா இப்னு மாலிக் பின்னால விரட்டிட்டு வாரார். இப்ப அபூபக்கர் சித்திக் வழியில தான் பயப்படுறாங்க. அதுக்கு நபியவங்க ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நாம 2 பேர் இல்ல, 3 பேர், என்னோட அல்லாஹ் இருக்கிறான், இன்னலாம் மானா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். பாருங்க, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சில நேரங்கள்ல மாறி மாறி உபதேசங்கள், ஆலோசனைகள், திட்டமிடல்கள் அது என்ன செய்யும், பாரிய வெற்றியை தரும் என்பதைத்தான் எங்களுக்கு சொல்லக்கூடிய காட்சி இஸ்லாம். அந்த அடிப்படையில் தான் நிறைய திட்டங்கள் இருக்கு எங்கள்கிட்ட. அப்ப ரமலான் வருது, ரமலானுக்கு முன்னால குடும்பத்தோட உட்கார்ந்து கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா குறிப்பா நான் அடிக்கடி முக்கியமா சொல்ற விஷயம் தான், ஆண்களை பொறுத்தவரை குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுறது மிக மிக குறைவு தானே, மிக மிக குறைவு. அதனால தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையா வருது. பெண்கள் எதிர்பார்ப்பது, மனைவி எதிர்பார்ப்பது, கணவன் என் மாப்பிள்ளை என் கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசணும், உட்கார்ந்து பேசணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதர் அது நிறைய முன்மாதிரி பேசணும். நிறைய லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரத்தை அழகிய முன்மாதிரி பேசுறோமா இல்லையா, சொல்றோமா இல்லையா, அந்த தூதரை நேசிக்கின்றோம், அந்த தூதரை விரும்புகின்றோம். தூதர் குடும்பத்தாரோடு எப்படி நடந்தார்கள், 2 கலந்து அந்த சூழலை உருவாக்கணும். அதுக்குத்தான் நபி அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும், இப்ப குடும்ப ரீதியாக ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பார், ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பாண்டா, ஏன் மாப்பிள்ளை என்னோட உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசணும். அந்த பெண்ணை நாம் அப்படி பேசி சந்தோஷப்படுத்தினால் எதையும் சாதிக்கலாம். அந்த அடிப்படையில் பிள்ளைகளோட, அதே போல ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ மனைவி எல்லாம் உட்கார்ந்து, ரைட், இந்த ரமலான் நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், நீ எத்தனை குர்ஆன் ஓதி முடிப்பீங்க, நீ எத்தனை குர்ஆன் ஓதி முடிப்பீங்க, நீ என்னென்ன அமல் செய்வீங்க, 20 தொழுகை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்துறது, பகல் நேரத்தில் எப்படி ஜமாத்தோட தொழுகிறது, துஹா தொழுகிறது, 20 தொழுகை திட்டமிடுங்க. பிள்ளைகளை பேச வைங்க, பொம்பளை பிள்ளைகளை பேச வைங்க, ஆம்பளை பிள்ளைகளை பேச வைங்க. அவர்களுக்கு பொறுப்பை கொடுங்க. அடிக்கடி சொல்வார்கள் உளவியல்ல, பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்து பழக்குங்க, பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுங்க. அப்பதான் அவங்க எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு பொறுப்பாளியாக வருவாங்க. ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் யூடியூப்ல, அந்த ஒரு பெண் பேசுகின்ற வளவாளர், அதாவது நீங்க உங்களோட பிள்ளை பேக்க தூக்கிட்டு போகுது, நீங்க தூக்கிட்டு போவாதீங்க, பிள்ளைய தூக்க வைங்க. நீங்க இரக்கம் காட்டுங்க, பிள்ளைக்கு இரக்கம் காட்ட வேண்டிய இடத்துல இரக்கம் காட்டுங்க. அந்த பிள்ளைய தூக்க வைங்க, சுமக்க வைங்க, பொறுப்பை கொடுங்க, இப்பயே பழக்குங்க. நீங்க தான் தூக்கணும், இந்த சுமையை நீங்க தான் தூக்கணும், இந்த பொறுப்பை நீங்க தான் கையாளணும். இதெல்லாம் எதுக்குண்டால் எங்களை வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய இருக்குது. அப்ப அந்த பொறுப்புகளுக்கு விளந்து வரக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு திட்டம் போடணும். ரைட், மகள் நீங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு, மகன் நீங்க தான் பொறுப்பு, இதுக்கெல்லாம் பள்ளிக்கு கூட்டு போறது வாரது, நான் வேலைக்கு போனாலும் பள்ளிக்கு கூட்டு போறது வாரது, இதெல்லாம் இருக்குது. நான் கடைசியாக இரவு நேரத்தில் வந்து பேசுவேன், கேட்பேன். நீங்க 2 பேரும் போய் இருந்து என்ன செய்யணும், எனக்கு இதை நீங்க சொல்லணும். கொடுத்து பாருங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பும் அல்லாஹ்வுடைய உதவியினால் சில நேரம் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்களுடைய வீட்டுக்குள்ளே முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டை மாற்ற வேண்டும், சூழலை நாங்கள் மாற்ற வேண்டும். சூழல் மாறினால்தான் மார்க்க ரீதியான செயல்பாடுகளை சாதிக்க முடியும் என்பதையெல்லாம் தெளிவாக நாம் விளங்கியிருக்கின்றோம். இழந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படை அன்புக்குரியவர்களே, முதலாவது குர்ஆனுடைய விஷயம். அல்லாஹ் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் பேசுகின்றான், ஷஹரு ரமலான் அல்லது உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது.
இறக்கப்பட்டது என்று முதலாவது சொல்கின்றான். ஹுதல்லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டும். அப்ப இந்த குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆனுக்குள் சென்றால் நேர்வழி இருக்குது. ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நோன்புன்னு சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நோன்புக்கும் இறையச்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஜகாத்துக்கும் மன தூய்மைக்கும் இஹ்லாஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதுபோலதான் குர்ஆனுக்கும் நேர்வழிக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த குர்ஆனுக்குள் ஒருவர் செல்வார் என்று சொன்னால், குர்ஆனை படிக்க ஆரம்பிப்பார் என்று சொன்னால், குர்ஆனை விளங்க ஆரம்பிப்பார் என்று சொன்னால், குர்ஆனுக்குள் சென்றால் இந்த உலகத்தின் நேர்வழி காட்டும், மறுமை வரை சொர்க்கம் வரை அழைத்து செல்லும். இந்த குர்ஆனுக்கு அந்த பவர் இருக்கு. அதெல்லாம் குர்ஆன் சொல்றான், ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி ரமலானில் நாம் இந்த குர்ஆனை அருளினோம் என்று சொல்லி காட்டுகின்றான். வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது நேரான வழி, எது சத்தியம், எது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டுவதற்காக வேண்டி குர்ஆனுக்குள்ள போனா நான் நேரான வழியில் இருக்கின்றேனா அல்லது தவறான பிழையான வழியில் இருக்கின்றேன் என்பதை கண்டுகொள்ள முடியும் என்பதைத்தான் 2வது அத்தியாயம் 185வது வசனம் எடுத்து காட்டக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் அன்புக்குரியவர்களே, குர்ஆனோடு பயணிக்கணும், குர்ஆனோட வாழ்க்கை போகணும். சும்மா நீங்க திரும்பி பாருங்க, நாங்க எவ்வளவு வீட்டில் குர்ஆனை ஓதுறோம், சும்மா பாருங்க, மனசோட பேசி பாருங்க. நான் குர்ஆனை ஓதி எவ்வளவு நாளாச்சு, எவ்வளவு நாளாச்சு குர்ஆனை ஓதி. ஒரு காலம் குர்ஆன் சத்தம் ஓஹோன்னு கேட்கும். மாறிவி தொழுதுட்டால் வீடுகளில் குர்ஆன் சத்தம் நிறைய கேட்கும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு சத்தமே இல்லை, நிசப்தம். எல்லா வீடுகளும் சத்தம் கூட இல்லை. இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி டிவி எல்லாம் சத்தம் கேட்டுச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல, ஏன்னா எல்லாம் போனுக்குள்ளே வந்துருச்சு. ஆனா எல்லாம் மௌனம், மௌன விரதம் போல எல்லாரும் மௌனம் தான். பார்த்து பார்த்து என்ன சில சிரிக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மாறுங்கள், எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். குர்ஆன் அதிகம் ஓதக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, குர்ஆன் நீங்க என்ன செய்யுங்க, பேணி வாங்க. நீங்க அந்த குர்ஆனை நீங்க பேணாவிட்டால் தாஹுதுல் குர்ஆன், குர்ஆனை நீங்க பேணி வாங்க, அதை தொடர்ந்து என்ன செய்யுங்க, பாதுகாருங்க, ஓதி வாங்க. நீங்க ஓதாம இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒட்டகம் எப்படி கயிற்சி அவிழ்த்துக் கொண்டு வேகமாக ஓடுகின்றதோ அதை விட வேகமாக குர்ஆன் போயிடும். இப்ப நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுறீங்க, திக்குறீங்க, தடுமாறீங்கண்டா, அடே நல்லா ஓதுனே, தடுமாறனே, திக்கிறனே, அப்படி என்றால் குர்ஆன் உங்களை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது, உங்களை விட்டும் தூரமாகிட்டு இருக்குது குர்ஆன் என்பதன் அர்த்தம். குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதினால், தினம் தினம் ஓதினால் குர்ஆன் உங்களை பக்குவப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், கண்ணியப்படுத்தும். குர்ஆனை ஓதாம நினைச்சு நடத்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. என்னடா வருதில்ல, வாய்க்கு நாவுக்கு வருதில்ல, திக்கிறேன், தடுமாறேன், வேகம் போதாது, அழகா வருதில்ல, தொடர்பில்லாதனால குர்ஆன் என்ன செய்தால் உங்களுடைய உள்ளத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து செல்லக்கூடிய காட்சியை நீங்களே உணர்வீர்கள். எனவே இந்த ரமலானை சரியா பயன்படுத்துங்க, இந்த ரமலானை சரியா பயன்படுத்துங்க. வீட்டோட குடும்பத்தோட அதிகமான குர்ஆனை ஓத வேண்டும். நான் அடிக்கடி முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்தான், வருஷத்தில் ஒரு 3 குர்ஆனை சரி ஓதி முடிக்கணும் குறைஞ்சது. முடியாதா? முடியும், திட்டமிட்டால் முடியும். ஒரு 4 மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்க முடியாதா? முடியும். நம்ம ஓதுறது இல்ல, அலட்சியம், நேரம் இல்ல, நேரம் இல்ல, பிஸி பிஸி. ஆண்களை கேட்டா அது பிஸி பிஸி, டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. பெண்கள் இப்ப அதே போல அவங்களும் சொல்றாங்க, அவங்களும் அதே தான் பிஸின்றாங்க. அப்ப 2 பேருடைய வேகம் என்ன? குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்க போயிட்டு இருக்கிறோம் நாம், எங்க நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம்? எனவே நாங்கள் மாற வேண்டும். அப்ப பொதுவாக ஒரு திட்டம் இருக்கணும், நீண்ட கால திட்டம். வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதணும். வேகமா ஓதினால் உங்களை ஆர்வம் வந்துருச்சுன்னா கூட்டிக் கொள்ளலாம். இந்த ரமலான்ல என்ன செய்யுங்க, இப்ப ரமலான்ல ஓதுறோமா இல்லையா? ரமலான்ல வேகமா ஓதி ஒரு குர்ஆனை முழுசு முடிக்கிறோம். இன்னும் ஆர்வம் உள்ளவர்கள், குறிப்பா தாய்மார்கள், பெண்கள் 2 குர்ஆன் எல்லாம் ஓதி முடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா ஓதக்கூடியவர்கள், மதரசாவோட தொடர்பானவர்கள் 3 குர்ஆனை ஓதி முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அது ரமலானோட நிப்பாட்டக்கூட. அடுத்த தலைப்பு உங்களுக்கு அதுதான், அடுத்த தலைப்பு அதுதான், அதை விவரமா அவர் சொல்வார். இன்னும் அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த குர்ஆன் ஓதக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா, ரமலானோட மட்டும் நிப்பாட்டு முடிஞ்சிச்சா? எல்லாமே முடிஞ்சு, ரமலானோட எல்லாம் முடிஞ்சிச்சு.
அப்ப இந்த குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்தை அதிகமாக்கணும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆனை ஓதுங்க, இந்த குர்ஆன் மறுமை நாளில் வந்து மன்றாடுன்னு சொன்னாங்க, உங்களை ஷஃபாத் செய்யும். எவ்வளவு பெரிய வாக்கியம்! மறுமையில ஷஃபாத் செய்யக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வந்து ஷஃபாத் செய்வாங்க. அதே போன்று அல்லாஹ் தெரிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் ஷஃபாத் செய்வார்கள். அதே போன்று அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்படக்கூடிய நல்லடியார்கள் ஷஃபாத் செய்வார்கள். அந்த வரிசையில தான் இந்த குர்ஆன் ஷஃபாத் செய்யும். இறுதியாக அல்லாஹ் ஷஃபாத் செய்வான். நரகத்திலிருந்து அப்படி என்ன செய்வான், அள்ளியே சொர்க்கத்தில் போகக்கூடிய ஒரு காட்சி அது வேறு. அப்ப இந்த குர்ஆன் என்ன செய்து ஷஃபாத் செய்யுது. நீங்க நல்லா யோசிங்க, சிந்திச்சு பாருங்க. மறுமை அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. கொஞ்சம் பயங்கரமான நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யா நஃப்ஸி யா நஃப்ஸி துடிதுடிக்கக்கூடிய நாள். தாயை விட்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், பிள்ளைகளை விட்டும் தாய் விரண்டு ஓடுவாள், தந்தை விட்டு ஓடுவார்கள், சகோதரரை விட்டு விரண்டு ஓடுவார்கள், நண்பரை விட்டு விரண்டு ஓடுவார்கள். எல்லாம் முடிஞ்சு. நான் தப்பிக்கணும், என்ன நிலை என்ன, எனக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்க போறான். அடுத்த பக்கம் பாருங்க, எல்லாம் ஆதரவு நம்பிட்டு ஓடுவாங்க. தந்தையே எங்களுக்கு மன்றாடுங்க. என்ன சொல்வார்கள், அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சாப்பிட்டுட்டேன், அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல, நான் பயந்துகிட்டு இருக்கிறேன், என்னைய விட்டுருங்க. யாரு? வித்தியாசமாக படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் பயப்படுறாங்க. அந்த தவறு அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சுட்டேனே, அதுக்கு என்ன அல்லாஹ் தீர்ப்பளிக்க போறான், போங்க நூஹுட்டன்னு அவங்களே அனுப்பி வைப்பாங்க. அங்கே போனால் அவர் சொல்லிடுவார், ஏன்ட்ட வராதிங்க, என்ன மகண்ட விஷயத்தை நான் தவறு செஞ்சிட்டேன், அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பளிக்க போன எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், பயந்துட்டு இருக்கிறேன். நபிமார்கள் பயப்படக்கூடிய நாள் தான் மறுமை நாள். அப்படி என்று சொன்னால் நமது நிலைப்பாடு எப்படி இருக்கும், நமது நிலை எப்படி இருக்கும்? இந்த கட்டத்தில் தான் இந்த குர்ஆன் வந்து எங்களுக்கு பேசுதுன்னு சொன்னால், இந்த குர்ஆன் வந்து எங்களுக்கு மன்றாடுதுன்னு சொன்னால், இந்த குர்ஆன் எங்களுக்கு ஷஃபாத் செய்யுதுன்னு சொன்னால், எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் களத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சற்று ஆழமாக சிந்தியுங்கள். அதிகமாக நேரத்தை அதுக்குத்தான் ஒதுக்க வேண்டும். எங்கிருந்தாலும், நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்களா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்களா, வாகனத்தில் போயிட்டு இருக்கிறீங்களா, அல்ல வீட்டில் இருக்கிறீங்களா, இன்னைக்கு தான் போனுக்குள்ள எல்லாம் இருக்குது, குர்ஆனும் இருக்குது. ஓதலாமா இல்லையா? வாகனத்தில் போற நேரத்தில் ஒரு பக்கத்தை ஓத முடியாதா? ஆபீஸ்ல இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கத்தை ஓத முடியாதா? கடையில் இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கத்தை ஓத முடியாதா? வீட்டில் இருக்கும்போது 2-3 பக்கங்களை ஓத முடியாதா? முடியும். நம்ம அதில் அப்படியே வேற பக்கம் திரும்பிட்டோம். நாங்கள் வேற உலகத்துடைய மோகம், அல்லாஹ் சொல்றான், குரூர், மயக்கக்கூடிய சிற்றின்பங்களை தரக்கூடிய இந்த உலகத்தில் மூழ்கிட்டோம். 2 ஹவர் என்ன செய்வோம், போன்ல ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்போம். 3 ஹவர் பார்ப்போம். குர்ஆன் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஓதுறதுக்கு மனசு இடம் கொடுக்குது இல்ல, துடிக்குது. வச்சிருவோம். எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தர வேண்டும். இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு இறையச்சத்தை தர வேண்டும், தக்வாவை தர வேண்டும். அந்த சூழலை நாம் தான் உருவாக்க வேண்டும். சூழலை நாம் உருவாக்கினால் தான் அந்த விஷயத்தில் வெற்றி அடைய முடியும், குடும்பத்தோடு நாம் வெற்றி அடைய முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த குர்ஆன் வந்து மறுமை நாளில் மன்றாடுன்னு சொன்னால் அதிகமா என்ன செய்யுங்க, குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய பழக்கத்தை குடும்பத்தோடு ஆரம்பிச்சிருங்க. இன்றையிலிருந்து ஆரம்பிங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 2 பக்கத்தை ஓதிட்டு படுப்போமே, குர்ஆனை நாங்கள் உயிர்ப்பிப்போமே. நான் ஓதி எவ்வளவு நாள் ஆச்சு, திக்கு சரி ஓதுவோம், 2 நன்மை கிடைக்கும். சரமா ஓதினால், ஹாஃபிலா இருந்தால் மலக்குமாவோட இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். திக்கி ஓதினாலும் அல்லாஹ் நன்மையை தாரான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஓதிட்டு படுப்போம், ஒரு பக்கத்தை ஓதிட்டு படுப்போம், 2 பக்கத்தை ஓதிட்டு படுப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய இன்னும் உச்சக்கட்டமாக சொல்றாங்க. சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், இதை நீங்க தொடர்ந்து ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 சூறாக்களும் மறுமை நாளில் பறவைகள் அணியாக பறப்பதை போன்று நிழலாக நிற்கும், குடையாக வரும் என்று சொல்றாங்க. குடை போன்று வரும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதான் சொன்னாங்க, சூரா பக்கரா ஓதுங்க, உங்களுக்கு வளம் சேர்க்கும் பரக்கான்னு சொன்னாங்க. சூரா பக்கரா ஓதினாலே பரக்கத். நம்ம தேடுறோம் பரக்கத்தை வேற எங்கேயோ நாங்க பரக்கத்தை காணாக்கிட்டு தேடிட்டு இருக்கிறோம். இங்கதான் இருக்குது, வீட்டுக்குள்ள, எங்க போனுக்குள்ள இருக்குது, இந்த வீட்டில் குர்ஆன் இருக்குது. அந்த பரக்கத்தை நீங்க ஓதினீங்க என்றால், அந்த சூரா பக்ரா ஓதினால் உங்களுக்கு வளம் சேர்க்கும் பரக்கத்துன்னு சொன்னாங்க. ஷைத்தான் விரண்டோடுவான். பெரிய ஆயுதம், எவ்வளவு பெரிய
இன்னைக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் சைத்தான் தானே கூடுதலாக. எப்படி விரட்டுறது? ஓதி பாருங்க, நம்பிக்கையோடு ஓதுங்க. சூனியக்காரர்கள் செயலிழந்து விடுவார்கள். எத்தனை நற்செய்திகள் சூரா பக்ராவுக்கு உச்சக்கட்டமாக சொன்னாங்க, ஓதி வாங்க, மறுமையில நிழல் தரும் சொன்னாங்க. அப்ப நிழல் தரக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுண்டா, அதை நாங்க மிஸ் பண்ணுவோமா? கொஞ்சம் யோசிங்க. பெரிய பெரிய வீடு கட்டணும், பெரிய பெரிய வாகனம் வாங்கணும், பெருசு பெருசா வாழணும், உல்லாசமா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், எவ்வளோ இரவு பகல் பார்க்காம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படியே மறுமை நாளில் எனக்கு நிழல் கிடைக்கணும். மறுமை நாள் பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய அருளோடு நான் சுவனம் செல்ல வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தந்திருக்கின்றான், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். எங்க உம்மா அப்பா நல்லா ஓத வச்சாங்க, நல்லா ஓதி இருக்கிறேன். இந்த குர்ஆனை நான் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க? அதிகமாக குர்ஆனை ஓதுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குடும்பத்தோட உட்கார்ந்து திட்டமிடுங்க, மகனோட உட்கார்ந்து பேசுங்க, மகளோட உட்கார்ந்து பேசுங்க. எப்படி ஒரு மனைவி தன்னோட உட்கார்ந்து பேசுவதை எதிர்பார்ப்பாலும் பிள்ளைகள் அப்படித்தான். நம்ம உட்கார்ந்து பேசாதனால தான் வேற பக்கம் பிள்ளைகள் போயிட்டு இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. குறிப்பா விளையும் கொள்ளுங்க, பொம்பளை பிள்ளையை பொறுத்தவரை ஒரு பெண்ணை அல்ல எப்படி படைச்சிக்கிறான்டா, ஒரு ஆண் பக்கம் ஈர்ப்புடையதாகத்தான் ஒரு பெண்ணை படைச்சிக்கிறான். அதான் சின்ன பிள்ளையிலிருந்து அது தந்தையுடைய ஒரு ஈர்ப்பை எதிர்பார்க்கும். தந்தையினை அடிக்கடி தூக்கணும், அடிக்கடி முத்தமிடணும், அடிக்கடி அரவணைக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படித்தான் எதிர்பார்க்க, அல்ல அப்படிதான் படைச்சிக்கிறான். இவ்வளவு வீட்டில் பாருங்க, ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளை தந்தையோட அதிகமாக இறக்கமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. தந்தையும் அப்படித்தான். அப்ப திருமணம் முடிக்கின்ற வரை தந்தையுடைய அந்த அரவணைப்பு, அந்த ஆறுதல், பக்கத்தில் உட்கார்றது, அரவணைக்கிறது, முத்தமிடுறது, இதெல்லாம் இஸ்லாம் வழிகாட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவனுடைய வரலாற்றை படிச்சு பாருங்க. எத்தனை தடவைகள். ஒரு முறை அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போயிட்டீங்க, கையெல்லாம் மரத்து போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில அடிமைகள் வந்திருக்கிறாங்க, ஒரு அடிமையை வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு லேசா இருக்கும். போனாங்க, வீட்டு இரவு நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இல்ல. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, என்னண்டு? அல்லாஹ்வுடைய தூதரை தந்தையை பார்க்க வந்தேன். இல்ல, திரும்பி வாராங்க. கொஞ்சத்துல அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உன மகள் உங்களை தேடிட்டு போயிட்டாங்க. அப்படியா? மகள்டா உசுர், ஈர கொலை இல்லையா? என்ன செய்யறாங்க? போறாங்க, அங்க தூங்குறதுக்கு ரெடியாறாங்க. அந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. பக்கத்துல மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமாவோட என்ன செய்ய நெருக்கமாக அப்படி அரவணைக்கிறாங்க. என்ன மகள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. விஷயத்தை சொல்றான். என்ன விஷயம் என்றால், அங்க நெருக்கம் என்பது ஒரு மகள் எதிர்பார்ப்பான். அது ஆண் பக்கம் சார்றது. அப்ப தந்தை இறக்கமா இருக்கும் பொழுது, அன்பா இருக்கும் பொழுது வேறு சிந்தனைகள் வராது. அது தூரமாகும் போது நிறைய விபரீதங்கள் நடக்கும். நல்லா கவனிங்க. தந்தையுடைய அரவணைப்பு, தந்தையுடைய பாசம், தந்தையுடைய நெருக்கம், சகோதரருடைய நெருக்கம் தூரமாகும் பொழுது அந்த பெண் வேறுடைய இடத்தை தேடக்கூடிய காட்சி நீ குலத்தில் பார்க்கிறோமா இல்லையா? இதான் யதார்த்தம். அப்படித்தான் மகனும். இன்னைக்கு மகன் நம்ம பக்கத்தில் உட்கார வைக்கிறது இல்லையா? நல்லா கவனிங்க. சும்மா ஏதோ வாப்போ எடுத்துட்டு போ, அப்படிதான் போறோம். அதை நிறைய இழக்கிறோம் நாங்கள். உட்கார வைங்க, பொறுப்புகளை கொடுங்க, வழிகாட்டுங்க, அரவணைங்க, முத்தமிடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணமாகக்கூடிய சந்தர்ப்பம், ஃபாத்திமா ரலியல்லாஹு நடந்து வாராங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நடந்து வந்தால் ரசூலுல்லாஹ் போலே நடப்பாங்களாம். அப்படி அச்சொட்டா இருக்குமா, அப்படி நடந்து வருவாங்களாம். தந்தையை பார்த்தவுடன் அழுகின்றார்கள். அவருடைய நிலை குலைந்த அந்த காட்சி அப்படியே கூப்பிடுறாங்க. சைக்கிளில பக்கத்துல போன அப்படி கட்டி அணைக்கிறாங்க. அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் மகளோட இரண்டரை கலந்து அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் ஹதீஸ்ல. அப்படி நெருக்கம். எனவே அன்புக்குரியவர்களே, பொதுவாக அப்ப நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து பேசணும், மனைவியோட உட்கார்ந்து பேசணும். அப்ப திருமணம் முடிச்சிட்டால் அந்த பெண் கணவன்ட்டு எதிர்பார்ப்பாள். அங்க கிடைக்கலன்னு சொன்னா தான் பெரிய விபரீதம் நடக்குது. சண்டைலாம் எதுக்கு வருது? யோசிச்சு பாருங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால நபியும் கூட பாருங்க, இந்த மாதவிடாய் காலத்தில் மனைவியோடு ரொம்ப இறக்கமா இருப்பாங்க. கட்டி அணைத்துக் கொள்வார்கள், அப்படியே போர்வையால் போர்த்திக் கொள்வார்கள், நெஞ்சில் சாய்ந்து கொள்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஏன் செஞ்சாங்க? ஏன் நபி அவர்கள் மாதவிடாய் காலத்தில் தனது மனைவியுடைய மடியில் சாய்ந்திருந்தார்கள்? அந்த சாஞ்சி ஓதுனாங்க.
அப்படின்னு சொன்னால் பொதுவாக விலகிக் கொள்ளணும். அந்த அந்த காலத்தில் அந்த பீரியட்ல பெண்களுக்கு சரியான வருத்தமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க, அது அவங்க வருத்தத்தில் இருப்பாங்க. அதான் யதார்த்தம். அப்ப அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக வேண்டி, ஏன்னா ஒரு நேசமான ஒருவர் தன்னோட இருக்கிற நேரத்தில் வருத்தம் இல்லாம போய் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார். நாங்கள் சில அட்வைஸ் பண்ணும்போது அது சொல்ல, எனக்கு அறவாசி பாரம் குறைஞ்சிருச்சு. அதை இஸ்லாம் அடிக்கடி மாறி மாறி உபதேசம் செய்ய சொல்லும். அதுல ஒன்று தான் அந்த மனைவி அந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்ப நபி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வருத்தத்தை மறக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு வழிகாட்ட அரவணைக்கிறாங்க. அன்பாக இருக்குது அந்த வருத்தம் ஏன் என் அன்புக்குரியவர் என்னோட இருக்கிறார், எனக்கு அன்புக்குரியவர் இரக்கமானவர் என்னோட இரண்டரை கலந்திருக்கின்றார், மனித சாய்ந்திருக்க அந்த வருத்தம் விளங்காது. சில நேரங்கள் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வருத்தம் இருந்தாலும் நல்ல ஆறுதல் சொல்ற நேரத்தில், நல்ல வழிகாட்டுற நேரத்தில் அப்படி மறந்துடும், எல்லாத்தையும் வழியே இல்லாத போல இருந்துடும். எனக்கு உண்மையே தெரியல, வழி வருத்தம் வந்த மாதிரி தெரியலேனோ. அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் அந்த நேரத்திலும் கூட கூடுதலாக, அதனால தான் சொல்லுவாங்க, உளவியல்ல சொல்லுவாங்க என்னென்றால், அந்த நேரத்தில் தான் பெண்களுக்கு நிறைய கோபங்கள் வரும். என்ன வருத்தம் அப்படிதானே. இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி, சாஞ்சிருக்கிறோம், காய்ச்சல் சாஞ்சிருக்கிறோம், 4 பேர் கத்துன என்ன செய்வோம், சின்ன பிள்ளைகள் வந்து போனாக்கிட்ட நானே தலைவலியில் இருக்கிறேன், காய்ச்சல் இருக்கிறேன், வருத்தத்தில் இருக்கிறேன் போகணும். ஏன் இந்த வருத்தம் எங்க நெசிது, அந்த சத்தம் போடும் போது அந்த வருத்தத்தை நெசிது இன்னும் கூட்டுது. அதை இன்னைக்கு நிறைய வீடுகளை பார்க்கலாம். அந்த பீரியட்ல பிள்ளைகள் சில சேட்டைகள் செய்யும் பொழுது, சில தவறுகளை செய்யும் பொழுது, பொம்பளை பிள்ளைய வளர்ந்து வரக்கூடிய ஆம்பளை பிள்ளையோ இன்னும் அந்த வருத்தத்தோடு செய்யறது கூடுதலாக டென்ஷன் ஆகும். கணவன் அந்த நேரத்தில் கொஞ்சம் கடுக்கடுப்பா நடந்தால் இன்னும் என்ன செய்வாங்க, பூகம்பமா வெடிச்சு. அதனால அதெல்லாம் ஒரு ஒத்தனமாகத்தான், அதுக்கு ஒரு அழகான வழிகாட்டலாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அரவணைப்போடு குடும்பத்தார்களோட, மனைவியோட இறக்கமா இருந்தார்கள், பிள்ளைகளோட இறக்கமா இருந்தார்கள். வளர்ந்து வரக்கூடிய சிறார்களோடு கட்டி அணைத்து முதுகில தூக்கிட்டு எல்லாம் போகக்கூடிய காட்சியை பார்க்கணும் சொன்னால், குடும்பம் ஒரு சீரான குடும்பமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், சிறந்த வழிகாட்டுள்ள குடும்பமாக வர வேண்டும் என்று சொன்னால், இத்தனை அம்சங்கள் வீட்டுக்குள்ள நடக்க வேண்டும். அப்ப இந்த ரமலான் எங்களுக்கு அழகான ரமலானாக, எதிர்பார்க்கக்கூடிய ரமலானாக, உச்சத்தை தரக்கூடிய, இறையச்சத்தை தரக்கூடிய உச்சங்களை எதிர்பார்க்கணும் என்று சொன்னால், குர்ஆனை கையில் எடுங்க. குர்ஆனை கையில் எடுத்து என்ன செய்யுங்க, நிறைய ஓதக்கூடிய அம்சங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, காலை மாலை செய்யக்கூடிய அதுக்கார்கள், திக்ருகள் பொதுவாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. அடிக்கடி அடிக்கடி அதுக்கார்களோடு இருக்கணும், திக்ருகளோடு இருக்கணும், தஸ்பியோடு இருக்கணும். நாவுகள் அடிக்கடி அல்லாஹ்வை பற்றிய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கற்றுத்தந்த வார்த்தைகள் அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் காலை நேரத்துக்கென்று சில அதுக்கார்கள், மாலை நேரத்துக்கென்று சில அதுக்கார்கள், திக்ருகள், தஸ்பீகள், அதே போன்று பொதுவாக சொல்லக்கூடிய நிறைய திக்ருகள், தஸ்பீகள். இப்ப காலையில ஓதுங்கன்றாங்க, மாலையில ஓதுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி, சூரியன் உதயமாவதற்கு முன்னால் ரப்பை என்ன செய்யுங்க, ரப்புடைய புகழை கொண்டு நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க. வகப்ல உரூபிஹா, சூரியன் மறைவதற்கு முன்னால் ஓரிரு இடங்கள் அப்படி சொல்றான். பொதுவா அல்லாஹ் சொல்றான், காலையில செய்யுங்க, மாலையில செய்யுங்கன்னு என்ன செய்யறான், பொதுவா சொல்றான். குறிப்பிட்டு சொல்றான், சூரியன் உதயமாவதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்க. சூரியன் மறைவதற்கு முன்னால் உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்க. வாழ்க்கையில வரணும். அலா பி ذிக்ரில்லாஹி தத்மஇனுல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதில் உள்ளங்களுக்கு நிம்மதி வேறு எதிலையுமே கிடையாது. நீங்க அல்லாஹ்வை நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டு மூலமாக நிம்மதி கிடைக்கும். நீங்க அல்லாஹ்வை நினைச்சீங்கன்னால் உங்களுடைய பொருளாதாரம் உங்களை சந்தோஷப்படுத்தும். நீங்க அல்லாஹ்வை நினைச்சீங்கன்னால் எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்தும். நீ அல்லாஹ்வை நினைக்காம நீங்க உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் சந்தோஷம் போல இருக்கும், கூட்டி கழிச்சு பார்த்தால் மைனஸ்ல இருக்கும், ஜீரோ. ரொம்ப கஷ்டப்படணும். இதுதான் ரப்பு சொல்லுகின்றான், காலையில என்னை நினைங்க. சில சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புக்கு, அதாவது காலை நேரத்தில் அதிகாலையில என் உம்மத்துக்கு பரக்கத் செய்வாயாக. காலையை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க, தஹஜ்ஜத்தை பயன்படுத்துங்க, பரக்கத், அதான் பரக்கத் இருக்கு. நம்ம பரக்கத்தை எட்டி உதையிரும், தஹஜ்ஜத்தும் இல்லை, சுபுகும் இல்லை. பிறகு எப்படி பரக்கத் வரப்போகுது? பரக்கத் வராது, வேற விஷயங்கள் தான். பரக்கத்தின் நபி அவங்க துஆ கேட்டாங்க இந்த உம்மத்துக்கு அதிகாலை நேரம். ஆனா அதிகாலை நேரத்தை துஷ்பிரயோகம் செய்யறோம்.
நிம்மதியா தூங்குற இரவெல்லாம் முடிச்சு 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 இருந்து இரவுல எது முழிக்கும்? தேவைக்கு முழிக்கிறது வேறு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பயணம். இரவுல எது முழிக்கும்? மிருகங்கள் தான், குறிப்பா நாய் தான் முழிக்கும். காலையில தூங்கும். நீங்க பார்க்காம இல்ல வீதிகள் ரோட்ல. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் மிருகம் கிடையாது, நாங்கள் ஒதுக்கப்பட்ட மிருகம் கிடையாது. அரவணைக்கப்பட்ட மனிதர்கள், இஸ்லாம் விரும்பக்கூடிய மனிதர்கள். இஸ்லாம் எங்களுக்கு அழகிய வழிகாட்டு நிறைய தந்திருக்குது. அதிகாலை நேரம் என்பது பரக்கத். எனக்கு இரவுல படுக்கிற நேரத்தில் ஹதீஸ் நினைச்சிட்டு படுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் அதிகாலையில், இந்த உம்மத்துக்கு நீ பரக்கத் செய்வான்னு சொல்லி. அப்ப எனக்கு அந்த பரக்கத் கிடைக்கணும், நான் தஹஜ்ஜுக்கு எழுமணும், அப்படியே மிஸ் ஆனாலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு சுபுவுக்கு எழுமணும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை நீங்க படுங்க. ஃபஜ்ர் நீங்க தொழுதுட்டீங்களா, சுபுவை நீங்க தொழுதுட்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், பெரிய சந்தோஷம் அடைங்க. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுங்க, பள்ளிக்கு வாரீங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரீங்க, சுபுவை நீங்க தொழுவுறீங்க. தொழுதோட வேகமா போயிடாது. அவசர தேவைகள் போய் ஆக வேண்டும், அது வேறு விஷயம். பள்ளியில் அப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க. இந்த பள்ளி இருக்குது தானே, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான உச்சக்கட்டமான அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் இந்த இடம் தான். மலக்குமார்கள் சூழ்ந்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம். மலக்குமார்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த இல்லத்தில் அமைதி இல்லம், சக்கீனா தான் வந்துகிட்டே இருக்கும், அமைதி தான் இருக்கும். இந்த இதுக்குள்ள வந்துட்டாலே ஒரு நிம்மதி தான், ஒரு சந்தோஷம். வந்தோம் எடுத்தோம் கவிழ்த்தோம் போன்று இருக்கக்கூடாது. சில இடங்களில் பார்ப்போம், தொழுதோன்னே 4 பேரை தாண்டிக்கிட்டு போறது. ஏன் அவசரப்படணும்? பள்ளிக்குள்ள வந்து அவசரப்படாதீங்க. 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கொஞ்சம் உட்காருங்க, அல்லாஹ்வை பற்றி சிந்தியுங்க. அதுக்கார்கள், திக்ருகள், தஸ்பீகள், துஆக்கள், இப்படியான விஷயங்கள் ஈடுபடுங்க. அப்படியே தொழுதுட்டு இருக்கும் பொழுது மலக்குமாருடைய துஆக்கள் கிடைக்கிறா இல்லையா? அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப நீங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரீங்க, தொழுதுட்டீங்க, தொழுகையோட சம்பந்தப்பட்ட தஸ்பீஹ் செஞ்சிட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து காலை நேரத்தில் என்னென்ன அதுக்காரர்கள் இருக்குது, மாலை நேரத்தில் என்னென்ன அதுக்கார அதை தெரிஞ்சிருக்கணும், அதை கொஞ்சம் சொல்லி பாருங்க. பொதுவாக சொல்லுங்க, நிறைய அதுக்கு அது இல்லாம காலை நேரம் என்று குறிப்பிடப்படாமல் நிறைய அதுக்கார்கள், திக்ருகள், தஸ்பீகள், அதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போய் பாருங்க. உங்களோட உள்ளம் அன்றைக்கு அடைந்த சந்தோஷம் இருக்குது இல்லையா, உச்சக்கட்டமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில அதுக்கார்கள் நினைவுபடுத்துறாங்க. உதாரணத்துக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யூனுஸ் நபி ஓதின துஆ, அந்த அதுக்கார், திக்ர், தஸ்பீஹ். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஒரு இஸ்திஃபாராக, ஒரு தௌபாவாக, அதே போன்று ஒரு நெருக்கடியிலிருந்து வெளியே வாரத்துக்கு. இது ஓதுற நேரத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் தான். இந்த அமல்களை செய்யற நேரத்தில் அமலுக்குள்ள போயிடணும். எப்படி? போற போக்குல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லக்கூடாது. நீ அப்படியே நேரத்தில் உட்கார்ந்து கடலுக்குள்ள போயிடணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுக்குள்ள, யூனுஸ் மீனுக்குள்ள இருந்து என்ன செஞ்சாங்க? இது எப்படி ஓதுனாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடலுக்குள், அது மீன் வயிற்றுக்குள் இப்படி இருந்திருக்கும் காட்சி, எப்படி இருந்திருக்கும்? அவர் ஆச்சரியம். நல்லா என்ன செய்ய, அவர் தண்டனையை தான் கொடுத்தான். அந்த தண்டனையிலிருந்து மீள்வதற்காக வேண்டி, அந்த தவறை உணர்ந்து மீள்வதற்காக வேண்டி தான் லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர இறைவன் இல்லையா அல்லாஹ், சுப்ஹானக நீ மிக பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன். அப்ப நாங்கள் அடிக்கடி அடிக்கடி அதை ஓதுற நேரத்தில் அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரணும். யூனுஸ் நபி இப்படித்தான் ஓதுனாங்க. ஆகவே அல்லாஹ் என்ற பாவத்தையும் மன்னிப்பான், தவறையும் மன்னிப்பான், என்னை நெருக்கடிலிருந்து பாதுகாப்பான். அடிக்கடி அப்படி சொல்லி பாருங்க, உள்ளத்துக்கு இரையச்சம், தக்வா உருவாகக்கூடிய நிலை உருவாகும். அதே போன்ற ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதுன அந்த தஸ்பீஹ், அந்த திக்ர், அதை நீ எடுத்து பாருங்க. போற போக்கில் சொல்லாதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு முன்னால நெருப்பு குண்டம் குபு குபுன்னு எரியுது, அக்னி, அந்த கொழுந்து விட்டு எரியுது நெருப்பு. பார்க்குறாங்க, எப்படி இருக்கும் காட்சி. போட்டா பஸ்பம், அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க. அந்த அப்படிதான் நெருப்பு எரிக்கப்படுது. அந்த எதிரிகளுடைய, அசத்தியவாதிகளுடைய அந்த வேகம் அந்த நெருப்புல காட்டுறாங்க. நெருப்புல தூக்கி அரசன் வீச போறான். என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன் என்னை பாதுகாப்பான். நான் அல்லாஹ்வுக்காண்டி இந்த வேலையை செஞ்சேன், அல்லாஹ்வுக்காண்டி களத்தில் இறங்கினேன், அல்லாஹ்வுக்காண்டி தூய்மையான இந்த பணியில ஈடுபட்டேன். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அவன் என்னை பாதுகாப்பான். பாதுகாத்தானா இல்லையா? அரசனுடைய கட்டளை தூக்கி வீசுங்க நெருப்புக்குள்ள, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு, நெருப்பே நீ குளிர்ந்து விடு. அல்லாஹ் அப்படித்தான் உதவி செய்வான். இந்த திக்ரை செய்யற நேரத்தில் இந்த காட்சி அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க, அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க.
ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் நபி அப்படி நினைச்சு பாருங்க, நெருப்பு நினைச்சு பாருங்க. அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அடிக்கடி 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 சொல்லுங்க நாவல்ல. அதே போல குர்ஆன்ல பன்மையாக சொல்லி காட்டுகிறான். எதிரிகளை சந்திக்கும் பொழுது, எதிர்கூட்டத்தை அதிகமாக சந்திக்கும் பொழுது மூமின்கள் குறைவாக இருப்பார்கள், சொல்வார்கள் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களை பாதுகாப்பான். ஒருமையிலும் சொல்லலாம், பன்மையிலும் சொல்லலாம். அதே போல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான zikr, நாவுக்கு இலகுவானது, மீசான் தராசுல பாரமா இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமான zikr நான் சொன்னால் அல்லாஹ் என்னையும் விரும்புவான். அப்படித்தான் நினைச்சுதான் சொல்லணும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான zikr, அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை நான் சொன்னால் என்னையும் அல்லாஹ் விரும்புவான். அந்த சிந்தனையோட சொல்லணும். மீசான்ல மறுமையில அந்த தராசுல பாரமா இருக்கும், அதை நினைச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அதிகம் அதிகமா சொல்லுங்க. உள்ளத்துல இறையச்சத்தை உடனுக்குடன் உணர்வீர்கள். அதிகம் தஸ்பீஹ் சொல்லக்கூடிய வழக்கத்தை பழக்கம் அமைச்சு கொள்ளுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொர்க்கத்துடைய பொக்கிஷம் நாங்க, சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வாங்க. சில நேரங்களில் நபி அவங்க அப்பதான் காட்சிப்படுத்துவாங்க சஹாபாக்கள். ஒரு செஞ்சுட்டு நீங்க துவா ஓதினால் சொர்க்கத்துடைய 8 வாசல் திறக்கப்படும், நாடிய வாசல் உள்ள போங்கன்னாங்க, நுழையுங்கன்னாங்க. அப்ப ஒரு செஞ்ச உடனே துவா ஓதின உடனே சொர்க்கத்து 8 வாசல் திறந்துருச்சு. இப்ப நான் பாபு சர்வம் இன்னும் நான் நல்லறம் செய்ய வேண்டும், இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஈமானை பலப்படுத்துவதற்காண்டி சில நேரங்களில் சில செய்தியை படிச்சு பாருங்க. யுத்த காலத்தில் சில நபி தோழர்கள் எனக்கு இந்த பக்கம் சொர்க்கத்துடைய வாசம் வருதுன்னுவாங்க. வாசம் வருது அப்படின்னு என்ன, நான் சொர்க்கத்துக்கு தயார், என்னை இழக்க தயார், நான் ஷஹீதாக தயார். ஈச்ச மரத்தை கூட போட்டு என்ன செய்வாங்க, போய் ஷஹீதாக காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் என்ன செய்வார்கள், நிஜமான சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னால காட்சிப்படுத்துவார்கள். உலகத்தில் இருக்கும் பொழுதே சொர்க்கத்துக்குள் போகக்கூடிய அப்படி ஒரு சூழல் உருவாக்குவாங்க. அப்படி சமுதாயத்தை செதுக்கி எடுத்தார்கள், அப்படி உருவாக்கி எடுத்தார்கள். அதனால அசைக்க முடியாது. அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணுமில்ல. உலக ரீதியாக ஆடை உண்டு அரைகுறையாக இருக்கும், ஒட்டு போட்ட ஆடை, சாப்பாடு இல்ல, ஒரு நாளைக்கு சமைத்தால் 3 மாதம் சமைக்கவில்லை. ஒரு ஈச்ச மரத்தை வச்சு ஒரு கிழமை 2 கிழமை 70 திண்ணை தோழர்கள், அந்த அளவுக்கு வறுமையுடைய உச்சக்கட்டம் அப்படி இருந்தார்கள். அதே போன்று வீடு வாசல் சின்ன சின்ன வீடுகள், வீடு இல்லாமல் 70 திண்ணை தோழர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் ஈமான் பலமா இருந்துச்சு, இறையச்சம் உச்சத்தில் இருந்துச்சு. அதனால தான் அன்றைய நாட்டு சிற்றரசர்கள், சுற்றி இருக்கக்கூடிய அரசர்களும் பயந்தாங்க சின்ன ஒரு கூட்டத்தை பார்த்த. காரணம் ஈமானுடைய அந்த உறுதி, அந்த நம்பிக்கை. நல்லா குர்ஆன் சொல்ல இஸ்திகாமத் அது இருந்துச்சுன்னு சொன்னால் அல்ல என்ன சொல்றான், தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா, நீங்கள் ஈமான்ல உறுதியா இருந்தால், ஈமான்ல தெளிவாக இருந்தால் மலக்குமார்கள் வருவார்கள் உங்களுக்கு ஆசி செய்தி சொல்ல. ரூஹ் எடுக்கும் பொழுது மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்க, நற்செய்தி சொல்வார்கள். அதற்கு முன்னால் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும், கொள்கையில தெளிவா இருக்க வேண்டும். இருப்போம் என்று சொன்னால் இந்த அமல் தான் எங்களை உறுதிப்படுத்தும். இந்த கொள்கையில அமல்ல சரியா இருக்கும். இந்த அமல்களைத்தான் சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க. நான் முந்தி நீ முந்தி விடக்கூடாது. செல்வந்தர்களோடு போட்டி போட்டார்கள், ஏழைகளோடு போட்டி போட்டார்கள். நானா நீனா என்று போட்டி போடக்கூடிய அளவுக்கு. எந்த அளவுக்கு என்றால் அடிக்கடி யாராவது வறுமையில சில மனிதர்கள் அப்படியே வந்தாங்க என்றால் அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா, சதக்கா செய்யுங்கப்பா. யார்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்வாங்க, காட்டுக்கு சென்று விறகை வெட்டி சுமந்துட்டு வந்து சந்தையில் விற்று அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு பகுதி. ஒரு முறை இப்படி நடக்குது. அவன் என்ன செய்யறாங்க, எல்லாரும் வீட்டில இருந்து கொண்டு வராங்க. ரசூலா கேட்கிறாங்க, ரசூலாவுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு, எவ்வளவு கொண்டு வந்தீங்க, எவ்வளவு கொண்டு வந்தீங்க? அவன் உமரில் என்ன சொல்றாங்க, நான் அரவாசியை கொண்டு வந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வீட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு. சராசரி அளவு பார்த்தா குறைவுதான், ஆனால் கொண்டு வந்து இருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்பதான் உமரில் சொல்றாங்க, நான் எத்தனையோ தடவை அபூபக்கர் அவர்களை முந்தனும் என்று நான் போட்டி போட்டு பார்க்க முடியலை அப்படின்றாங்க. அதான் சஹாபாக்கள் அப்படித்தான் உருவாக்கினார்கள், அப்படியே செதுக்கினார்கள். அந்த சமுதாயம் உலகத்தில் சிறந்த சமுதாயம், யாருக்கும் ஈக்குவலாக வர முடியாது. அல்லாஹ் பொருந்தி கொள்ளப்பட்ட சமுதாயம் என்று வாக்களிக்கிறான் சொன்னால் அவர்கள் தான். ரலியல்லாஹு வர்தானுஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான். யாரும் ஈக்குவலா வர முடியாது. காரணம் என்ன,
அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் அமல் ரீதியான செயல்பாட்டின் மூலமாக வழிகாட்டுறாங்களோ அந்த அளவுக்கு உற்சாகமா இருந்தாங்க, ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஆனால் எதிரிகள் பயந்தாங்க, நடுங்கினாங்க. ஏன்னா அமல்களோடு இருக்கிற நேரத்தில், இறைச்சத்தோடு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அரவணைப்போடு இருப்பார். அல்லாஹ்வோடு அரவணைப்போடு இருக்கக்கூடிய எவரையும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் சவுரு குகையை நினைவுபடுத்துற நேரத்தில் அந்த குகையில் என்ன செய்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, பயந்துகிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க, குனிஞ்சு பார்த்தா நாங்க விளங்குவோம். அப்பயும் அந்த இடத்துலயும் சொல்றாங்க, லா தஹ்சனி, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் சொல்றாங்க. அல்லாஹ் பிறகு அதை நினைவுபடுத்தின ரசூலுல்லாஹ்வுக்கு, நீங்க அந்த இடத்துல இருக்கிற நேரத்தில் நாம் எமது படையை அனுப்பினோம்ன்றான். அவருடைய கண்களுக்கு தெரியாத எமது படையை அனுப்பணும்ன்றான். யார்? மலக்குமார்கள். அல்லாஹ்வை நெருங்கிட்டோம்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ் எப்படியெல்லாம் பார்ப்பான் என்பதற்கு வரலாறுகள் சாட்சி, சான்றுகள் நிறைய இருக்குது. எங்களை உருவாக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான் மாதம். சரியா பயன்படுத்திக் கொள்வோம், குடும்பத்தோடு திட்டமிடுவோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ அதுக்கார்கள் திக்ர்கள். நீ வாகனத்தை போயிட்டு இருக்கீங்களா, இப்போ இங்க இருந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டில் தனியாக போறீங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி காலையில் 100 தடவை சொல்லணும். ஒரு 3 நிமிஷம் பிடிக்காது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நீங்க நாளை காலைல ஃபஜ்ர் தொழுதுட்டு இங்க இருந்து உங்க வீட்டு போற அளவுக்கு எண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய அந்த 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 இடத்துக்குள்ள காலை நேரத்தை சொல்லக்கூடிய அதுக்காக சொல்லி முடிச்சுவீங்க. சில அதுக்காக அப்படித்தான் செய்யணும். டைம் வச்சு சொல்லி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலையில 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர். டைம் வச்சு சொல்லி பாருங்க, 10 நிமிஷம் பிடிக்கும். காலையில் அது சொல்றது 100 தடவை சொல்றது, நிறுத்தி நிதானமா சொல்றதுக்கு. அன்று அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10 அடிமைகள் உரிமை நன்மை கிடைக்கும். அதே போல அன்றைய நாள் அதிகமான நன்மையுடன் வருவீங்க, ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான். நிறைய சிறப்போட சொல்றாங்க. 10 நிமிஷம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய நன்மைகளை செய்து நாம் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளும் சொன்னால், இந்த அமல்கள் என்ன செய்யும் சொன்னால் பாவத்தை விட்டும் தடுக்கும். அல்லாஹ் தொழுகையை பற்றி பேசும்போது என்ன சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமா இந்த தொழுகை அருவருப்பான மானக்கேடான விஷயத்தை தடுக்கும்ன்றான். அப்ப அமல்களோடு நாம் இருக்கும் பொழுது, தொழுகையோடு இருக்கும் பொழுது, அதுக்கார்கள் திக்ரோடு இருக்கும் பொழுது மனசு சொல்லும், நான் இந்த பாவத்தை பார்க்க கூடாது, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, நான் இந்த பாவத்தின் பக்கம் போகக்கூடாது, நான் தஹஜ்ஜத் தொழுது இருக்கிறேன், சுபுஹ் தொழுது இருக்கிறேன், காலை மாலை திக்ரை செஞ்சுட்டு வாரேன், குர்ஆன் நிறைய ஓதிட்டு வாரேன், என்னை பக்குவப்படுத்துறேன், நான் இந்த அதுல பாதாளத்தில் விழுந்துடக்கூடாது என்று மனசு பேசும். எப்ப நாம் நம்மை பக்குவப்படுத்தினால் அமல் ரீதியாக. இது அன்புக்குரியவர்களே, இப்ப நான் சொன்ன அதுக்கார்களை பஸ்ல போற நேரம், வார நேரம், பெண்கள் நீங்க வீட்டில் இருக்கிற நேரம், அடுப்புல இருக்கிற நேரம், சமைக்கிற நேரம், சும்மா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அடிக்கடி சொல்லுங்க. சும்மா 2 வார்த்தை. நீங்க அரபியில பாருங்க, அவன வார்த்தைகள் பேச்சுக்கு இடையிடையே சில அதுக்கார்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படித்தான் சின்ன பிள்ளையிலிருந்து பயிற்சி கொடுத்தார்கள். கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு பிள்ளை தீர்த்திருந்தாலும் போன் தான் வேணும். கார்ட்டூனை போட்டா தான் பிள்ளை திங்குது. இன்றைக்கு ஏதாச்சும் படத்தை போட்டா தான் பிள்ளை அந்த காட்டி என்ன செய்யறது, தீர்த்தி விடக்கூடிய காட்சி இருக்குது. நிறைய இஸ்லாம் சம்பந்தமான காட்சிகளை காட்டுங்க. அப்படியே காட்டுன்னு சொன்னால் மார்க்கம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை, சிறுவருக்கான நிகழ்ச்சிகளை காட்டுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியான பயிற்சியை கொடுங்க. அடிக்கடி அதுக்கார்கள் திக்ரு உங்களுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வரணும், அடிக்கடி வரணும். இஸ்திக்ஃபார் நிறைய வரணும் பெரியவங்க வாயிலிருந்து. அல்லாஹ்வுடைய நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னில் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர் மின் 70 மர்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக, இன்னொரு ஹதீஸ்ல 100 தடவைக்கு மேலாக அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி இஸ்திக்ஃபார் செய்றாங்க. ஒரு முன்னோட்டம். இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நான் இஸ்திக்ஃபார் செஞ்சேனா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70, குறைந்தது கூடியது 100. இன்றைக்கு நான் எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சேன்? அடிக்கடி மனசோட பேசுனா ஏன் செய்யல? இன்றைக்கு எனக்கு ஏன் செய்ய முடியாம போச்சு? எனக்கு செய்ய விடாம தடுத்தது எது? உலகத்துடைய ஆசாபாசங்களா, உலகத்துடைய மோகமா, உலகத்துடைய அந்த ஈடுபாடா? அப்ப நாங்க பார்க்கணும், இனி எங்கேயோ உலகம் இழுத்துட்டு போகுது, நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அடிக்கடி தௌபா செய்யுங்க, அடிக்கடி அதுக்கார்கள் திக்ர்கள் தஸ்பீகள். அதற்கு ஒரு களம்தான் இந்த ரமலான். தயாராகுங்க. இஞ்சி இருக்கக்கூடிய 4-5 நாள் என்ன செய்யுங்க, ரமலானுக்கு நான் தயாராகணும் என்ற அடிப்படையில் இப்ப சொன்ன குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. அதே போல அன்புக்குரியவர்களே,
செலவழிக்கிறது, தர்மங்கள், சதக்காக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலான் வந்தால் காற்றை விட வேகமாக என்ன செய்வார்கள்? சதக்கா செய்வார்கள். ஹதீஸை பார்க்கறமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை விட பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரை விட பெரிய ஏழையும் கிடையாது. அவங்களுக்கு கனிமத் கிடைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நிறைய அந்த யுத்தத்தின் மூலமாக நிறைய கிடைச்சா அன்றைக்கு செல்வந்தர் கொஞ்ச நேரம் கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். நபியவங்க எதையும் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. இந்த நீ 50 ஆட்டை எடுத்துருப்போம், இந்த நீ இந்த ஒட்டகத்தை வச்சுக்கோ, இந்த நீ இந்த அடிமை வச்சுக்கோ, உரிமை விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் அது இருக்கிற நேரம் பெரிய செல்வந்தர், திரும்பி பார்த்தா ஏழை. அப்படிதான் நபி அவர்கள். அதற்கு மத்தியில் தான் ரமலான்ல காற்றை விட வேகமாக என்ன செய்வார்கள்? சதக்கா செய்வார்கள். நாங்க அதை டெய்லி பழக்கத்துக்கு கொண்டு வரணும், டெய்லி கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ் நிறுவப்படுத்துறாங்க, மாமின் யோமின் யுஸ்பிஹல் இபாத் ஃபீஹி இல்லா மலக்கானி என்சிலானி ஃபயகூலு அஹதுஹுமா. அதாவது 2 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க? அடியாட்ட வருவாங்க. வந்து 2 மலக்குமார்கள் இறங்கி என்ன செய்வாங்க? துஆ கேட்பாங்க. ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த 2 பேர்ல ஒருவர் சொல்வார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யாரு கொடுக்கிறாரோ அவருக்கு நீ கொடு யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சும்மா ஒரு 50 ரூபா கொடுக்குறீங்க, போற வழியில் ஒரு 20 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு சாப்பாட்டு பார்சலை கொடுக்குறீங்க, மலக்குடைய துவா கிடைக்கும். இந்த பயிற்சியை கொண்டு வரணும். சஹாபாக்களுக்கு ஊட்டி வளர்த்தாங்க, வறுமையிலும் சதக்கா செய்யுங்கண்டாங்க. கஷ்டத்தில் நம்ம என்ன யோசிக்கிறா? சதக்காவா? அது வசதி உள்ளவங்க செய்யறது தானே, அது பொருளாதாரம் உள்ளவங்க செய்யறது தானே. அப்படியே நினைச்சு நினைச்சு செய்யறதில்ல, எல்லாம் தாரதில்லை. மனச அப்படியே திறங்க. நீங்க நானும் கொடுக்கணும், நானும் கொடுக்கணும். கொடுத்தால் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் கொட்டுவான். அல்லாஹ் தர ஆரம்பிச்சா தடுக்க முடியாது. அப்படின்னு துவா ஓதுறோம், அல்லாஹும்ம லா மானிய லிமா அஅதைத. அல்லாஹ் தர ஆரம்பிச்சா தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதுக்கான வழியை ரசூல் சொல்றாங்க. நீங்க கொடுங்க, முதலாவது நீ ஆரம்பிங்க. எனவே ரமலான் வருது, எனக்கு முடியாதுன்னு யாரும் இருக்காதுங்க. ஒரு 5000 ரூபாய் பார்சல் நான் யாருக்கு சரி கொடுக்கணும்? என் உமாவுக்கு கொடுக்கணும், என் தாத்தாவுக்கு கொடுக்கணும், என் தங்கச்சி கொடுக்கணும், என் நானாவுக்கு கொடுக்கணும். நான் வாங்குறதுக்கு தான் தகுதி அப்படின்னா கடைசி வரை வாங்கிட்டு தான் இருப்போம். எடுக்கணும் என்ற சிந்தனையை யோசிக்காதுங்க, தானா வரத எடுங்க. உமர் அலி அவங்கள்ட்ட சில கொடுக்குறாங்க, ஒரு அன்பளிப்பு அப்படியே கொடுக்குறாங்க. என்ன யாரும் சொல்ல, எனக்கு தாரீங்க, எனக்கு தான் நல்லா எல்லாம் நிறைய இருக்குது, வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது, என்னை விட ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கேட்டு போவாதீங்க, கேட்டு போவாதீங்க, ஆனா தானா வந்து எடுங்கன்றாங்க. அந்த நிலையை நம்ம உருவாக்கணும். நான் கேட்டு போக கூடாது. அல்லாஹ் என்னை நிவர்த்தி செய்வான், அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும். வமய தவக்கல் அலல்லாஹி வஹுவ ஹஸ்புஹ். எந்த ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அந்த நம்பிக்கை என்ன செய்தால் உயர்ந்த இடத்தை கொண்டு போகும், எதிர்பாராம வரும். இன்னைக்கு நான் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ கொடிகட்டி பறந்த செல்வந்தர்கள் அப்படியே அடிமட்டத்தில் இருக்கிறாங்க. அடிமட்டத்திலிருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறாங்க. உலகம் அப்படித்தான், அப்படித்தான். அல்லாஹ் சுழற்சி முழு தருவான், அது ஒரு பகுதி. இவன் அன்புக்குரியவர்களே, அப்ப நீ ஆசை வைங்க. இப்ப பொதுவாக செல்வந்தர்கள், வசதியானவர்கள் வளமையா சில நேரங்கள் என்ன செய்யுங்க? ஒரு 10 பார்சல், 20 பார்சல், 50 பார்சல் கொடுப்பீங்க. ரமலானுக்கு முன்னால் என்ன செஞ்சிருங்க? ரமலான் அன்றைக்கு, நோம்பு அன்றைக்கு என்ன செய்யுங்க? அந்த பார்சலை போய் சேர்த்துருங்க. முதல் கட்டமாக உங்களோட குடும்ப உறவுக்கு சேருங்க. குடும்ப உறவுக்கு நீங்க கொடுத்தால் 2 நன்மை, இரட்டை நன்மை. எப்படி? உறவை பேணிய நன்மை கிடைக்கும், சதக்கா செஞ்ச நன்மை 2வது. மற்றவங்களுக்கு கொடுத்தா சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். உறவுக்காரருக்கு கொடுங்க. நிறைய பேர் உறவு கொடுக்கறது இல்லை. நான் அவனுக்கு கொடுக்கணும், அவன் என்ன இப்படி பேசினான், இவன் இப்படி கேட்டான், இப்படி அவன் பேசினான், இப்படி சொன்னான், நான் ஏன் அந்த வீட்டுக்கு போகணும், அப்படியே ஒதுக்கு. அதுவே நரகம். உறவை துண்டித்து நடந்தால் நரகம், உறவை சேர்ந்து நடந்தால் சொர்க்கம். நம்ம அப்ப என்ன பார்க்கறது? எங்க ஈகோ பார்க்கிறது. அவன் இப்படி பேசிட்டானே, அவன் இப்படி சொல்லிட்டானே, அந்த வீட்டு பொம்பளை இப்படி சொன்னாங்களே, இந்த வீட்டு ஆம்பளை இப்படி சொன்னாங்களே, இப்படி பார்த்தா வாழ முடியாது. அவர் ரசூலுல்லாஹ் நேசிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8 மக்காவுக்குள்ள போறாங்க. எப்படி இருக்கும்? எதிரிகள் நடுங்கினாங்க, பயந்தாங்க. 10,000 தோழர்களோடு படை சூழ என்ன செஞ்சாங்க? மக்காவுக்குள்ள போறாங்க, நடுங்குறாங்க. ஒரு வரியில சொன்னாங்க, உங்களை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். பெருந்தன்மை, தாராள தன்மை எப்படி இருக்கும்? சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கதற கதற துடிக்க துடிக்க நபி உங்களுக்கு கொண்டாங்களா இல்லையா? எத்தனை தோழர்களை சீரழிச்சாங்க, நாட்டை விட்டு விரட்டினார்கள், சொத்துக்களை அபகரிச்சாங்க, விரட்டி விட்டு அடிச்சாங்களா இல்லையா? நினைச்சிருந்தால் நபி அவர்கள் பழி வாங்கியிருக்கலாம். பழி வாங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் மன்னிச்சுட்டேன். இந்த தன்மை அவர் அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல சொல்றான். நபியை பார்த்து பேசுற நேரத்தில் நீ அவங்க சொன்னதெல்லாம் பொருட்படுத்தாதீங்கன்றோம்.
நீ அதை பொருட்படுத்தாதீங்க, அதை விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. அந்த நிலை வர நம்ம என்ன செய்யணும், அதை வச்சுக்கிட்டே இருக்கு. 10 வருஷத்துக்கு வச்சு இனி அவன் அப்படி சொன்னாங்க, இனி அப்படி சொன்னாங்க, அது ஒரு மனநோய். சொன்னது அன்னைக்கே மறந்துடுங்க, உங்களோட உள்ளம் ஆரோக்கியமா இருக்கும், நல்லா தூக்கம். அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அந்த மாமி இப்படி சொன்னாங்க, மருமகள் இப்படி சொன்னாங்க, என் உம்மா இப்படி சொன்னாங்க, என் சாட்சி இப்படி சொன்னாங்க, சொன்னாங்க 10 வருஷம் என்ன செய்யறது, பேச மௌத்தா போனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த உறவை துண்டிச்சு நடக்கிறீங்க, மௌத்தா போன நிலைமை என்ன, நரகத்துக்கு போறீங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து பாருங்க, சொர்க்கத்தால் அள்ளி தருவான். அப்ப உறவோட சேர்ந்து நடந்து பாருங்க. அப்ப நீங்க அந்த உதவிகள் என்ன செய்யுங்க, ரமலான் காலத்தில் தாராளமாக வழங்கக்கூடிய என்ன செய்யுங்க, ஒன்று ரமலானுக்கு முதல் அன்றைக்கு அல்ல நோன்பு அன்றைக்கு சரி என்ன செய்யுங்க, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளை லேட் ஆக்காதீங்க. உங்களோட உறவுகளை தேடி தேடி போய் என்ன செய்யுங்க, உங்களோட கையால கொடுங்க. சில ஆட்கள் பார்ப்பாங்க, வேலைக்காரன் கையில் என்ன செய்வாங்க, அதை வேலை செய்யற பொம்பளைகிட்ட கொடுத்து ஒரு ஆட்டோனை பிடிச்சி இது இன்னா வீட்டில் இறக்கிட்டு வாங்க, இங்கே இறக்கிட்டு வாங்க, அப்படி செய்யாதுங்க. உங்களோட பணிவை காட்டுங்க. நீங்க பணியும் போது அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். ரஃபாஹுல்லா, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். நீங்க அப்படி செய்யறதே ஒரு பெருமையாயிரும். அது அப்படி செய்யறதே நேரம் ஷைத்தான் உங்களை வேறு பக்கம் கொண்டு போயிடுவான். எனவே இந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, தாராளமாக நடந்து கொள்கள். அல்லாஹ் என்ன செய்வான், அதிகமான பொருளாதாரத்தை உங்களுக்கு வளப்படுத்தி தருவதற்கு அது ஒரு அடிப்படையாக இருக்கும். நிறைய தர்மம் செய்யுங்க, போற நேரம் வார நேரம். அதனால தான் நபியவங்க சொன்னாங்க, இந்த உடம்புல 360 மூட்டுக்கள் இருக்குது. எங்களோட உடம்புல 360 ஜாயிண்டுகள் இருக்கு, மூட்டுக்கள் இருக்கு. டெய்லி சதக்கா செய்யுங்க. யாருக்கு முடியும்? யாருக்கு முடியாது? பெரிய செல்வந்தருக்கு முடியாது. அவர் நினைச்சா கொடுப்பார் வேறும், ஆனா டெய்லி கொடுக்க முடியாது. அவர் ரசூல் என்ன செய்ய ஒரு வழியை சொல்லி தராங்க. 2 ரக்காத் லுஹா தொழுங்கன்னாங்க. 2 ரக்காத் லுஹா தொழுவுங்க. அந்த 360 மூட்டுக்களுக்கு நீங்கள் சதக்கா செய்த நன்மை ஈக்குவலா இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். என் உடம்புக்கு நான் சதக்கா செய்யணும். எத்தனை பேர் செய்யறோம்? எத்தனை பேர் நடைமுறையில் வச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் லுஹா தொழுகிறோம்? பெண்கள் அதிகமா தொழுவாங்க, ஆண்கள் எல்லாமே பதட்டம் தானே, எல்லாம் பதறி செய்யறது தானே. காலையில பதறினால் தூங்குற வரைக்கும் ஒரு பதட்டம் தான். அதை நம்ம அடக்கணும், அதை நம்ம கட்டுப்படுத்தணும், நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். 7 மணிக்கு வேலைக்கு நீங்க போறீங்களா, 6:50க்கு ரெடி ஆகுங்க. அதில் ஒளி செஞ்சுட்டு 2 ரக்காத், குறைஞ்சது கூடியது 2 ரக்காத். அப்ப ஒரு 2 ரக்காத் நீங்க லுஹா தொழுதுட்டு அப்படியே வெளியே போய் பாருங்க, பார்ப்போம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உள்ளம். உதவோட போறீங்க, அந்த நன்மையோட போறீங்க. லுஹா அந்த என் உடம்புக்கு நான் சதக்கா செஞ்சுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். நான் சதக்கா செஞ்சுட்டு போற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக்கா செய்ய சொல்லி 2 ரக்காத் லுஹா தொழ சொன்னாங்க. தொழுதா எனக்கு அந்த 360 மூட்டுக்களுக்கும் சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும்டாங்க. நான் செஞ்சிட்டேன். அந்த சூழலை உருவாக்குங்க. ஏலா டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னா டைம் இல்லை தான், டைம் இருக்குதுன்னு கொண்டு வாங்க. நம்ம தான் அமல் செஞ்சா டைம் எல்லாம் சரியா இருக்கும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நேரத்துக்கு நீங்க தொழுதால், தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகை நேரத்துக்கு நாம் தொழுவோம் என்று சொன்னால் நமது அனைத்து காரியங்களும் நேரத்துக்கு செய்யப்படும், செய்வோம். தொழுகையை நாங்கள் மிஸ் ஆக்கும் சொன்னால் எல்லாமே மிஸ் ஆகும். தொழுகையை நாங்கள் நேரத்துக்கு தொழாம நாங்கள் நினைச்ச நேரத்துக்கு தொழுவோம், எங்களை வேலையை முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய கடமையில அப்படி முதுகு பின்னால் போட்டுட்டு எங்கட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், எங்கட விஷயத்தை விட்டுருவான். அதுக்குறோனி அதுக்கு இருக்கும். என்னை நினைங்களா உங்களை நினைக்க அல்லாஹ் சொல்றானா இல்லையா? என்னை நினைச்சா உங்களை நினைப்பேன். அல்லாஹ் நினைக்க நினைக்க என்ன செய்வான், எங்களுடைய எல்லா விஷயங்களையும் இலகுவாக்குவான். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், உமை எத்தைக்கல்லா, யார் அல்லாஹ் பயந்து நடக்கின்றார்களோ அவருடைய அனைத்து காரியங்கள் லேசாக்கி தருவன்றான். சூரா தலாக்ல சொல்லி காட்டுறான், நீங்க அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு இருந்தால் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் நான் லேசாக்கி தருவேன்றான். இதை விட வேற என்ன வேணும்? நம்ம எங்களோட காரியம் லேசானதான் ஓடுறோம். ஹைவேல ஏன் நாங்கள் போறோம், சுத்தி போன ஒரு 5 ஹவர் பிடிக்கும், இதுல போனா 2 ஹவர் பிடிக்கும், லேசாக்கு பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க இறையச்சத்தோடு இருங்க, உங்களோட காரியத்தை நான் லேசாக்குறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அலி ரலியல்லாஹுடைய சம்பவம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போறாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அடிமையை தாங்கன்னு கேட்டு போன நேரத்தில் ரசூல் என்ன சொல்றாங்க, மகள் உங்களுக்கு நான் அதை விட ஒரு சிறப்பான ஒன்றை சொல்லி தரட்டுமா? தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லிட்டு படுங்க. அல்ல லேசாக்க வேண்டாங்க. கேட்டது ஒன்று, என் வேலையை குறைக்கணும், எனக்கு ஒரு அடிமையை தாங்க, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அமைதியா இருக்கும், நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க இப்படி செஞ்சு பாருங்க, இந்த அமல் என்ன செய்யணும், எங்க பாரத்தை குறைக்கும், எங்க வெயிட்டை குறைக்கும், எங்க கஷ்டத்தை குறைக்கும், எங்க எல்லா விதமான துன்பங்களை குறைக்கும். இது சஹாபாக்களுக்கு வழிகாட்டுறாங்க.
சஹாபி பெண்மணிக்கு வழிகாட்டுறாங்க. இனி ஒரு அரிய சந்தர்ப்பம், வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. போனா வராது. இந்த வெள்ளிக்கிழமை போச்சு, ஜும்மா வருமா? வராது. இன்னைக்கு எத்தனை பேர் பாக்கியசாலிகள், எத்தனை பேர் பள்ளிக்குள்ள நாங்க நேரத்தோட என்றானோம், நேரத்தோட உள்ளுக்கு வந்தோம். மலக்குமார்கள் எத்தனை பேர் பேரை எழுதுனாங்க, எத்தனை பேருக்கு ஒட்டகம் கொடுத்த பாக்கியம் கிடைச்சிச்சு, குர்பான் கொடுத்த பாக்கியம், மாடு ஆடு ஒட்டகம் கோழி எத்தனை பேருக்கு கிடைச்சு போயிருச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ஹயாத்தா போட்டா அடுத்த வெள்ளிக்கிழமை போட்டி போட்டு வேணா வரலாம். ஆனா இது போயிருச்சு, போனது போனதான். எப்பயுமே சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. போனா வராது. காலம் உயிர் போன்றது, பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி உயிர் போன்றது. பொன் போச்சுன்னா எடுத்துடலாம், வாங்கிடலாம். ஆனால் உயிர் போச்சுண்டா, உசுறு போச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நாங்கள் உசுறு போல பார்க்கணும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடங்களும் நம்மை கடந்து செல்லும் பொழுது உயிர் போற மாதிரி நினைக்கணும். இன்னைக்கு நான் மாரிப தொழலையே, இன்னைக்கு நான் ஃபஜ்ர தொழலையே, இன்னைக்கு அஸ்ர தொழலையே, இன்னைக்கு நான் குர்ஆனை ஓதலையே, நான் தஹஜ்ஜுக்கு எழும்பலையே, கவலைப்படுங்க, ஆதங்கப்படுங்க, திருத்திக் கொள்வோம். எங்களை நெறிப்படுத்தி என்ன செய்யணும்? அமல் ரீதியான செயல்பாட்டுக்கு அது முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கு நீங்க நியத்தோட போங்க. இன்றைக்கு 2வது பயான் முடிஞ்சு நீங்க போற நேரத்தில், இன்றைக்கு நான் வரக்கூடிய இரவுல தஹஜ்ஜுக்கு நான் எழும்புவேன், இன்ஷா அல்லாஹ் நான் எழும்புவேன். வைராக்கியத்தோட போங்க, உறுதியோட போங்க. அந்த உறுதியோட என்ன செய்யுங்க? இரவுல தூங்குங்க. தூங்குற நேரத்தை அந்த ஒழுங்குமுறைகளை பேணி தூங்குங்க. அதுவும் ஒரு சுன்னா. அதெல்லாம் எங்களை இந்த ஈமான பலப்படுத்தும். ஒளி செஞ்சுக்கிட்டு குல்சரா ஓதி, ஆயத்துல் குர்சி ஓதி, ஆமன் ரசூல் ஓதி, சுப்ஹான் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி, அப்படியே நபி அவங்க சொன்ன அடிப்படையில் அப்படியே வலது கண்ணத்தை வலது பக்கமா வச்சு அப்படியே படுத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம். சுன்னாவை செஞ்சுட்டு படுக்கிறேன், நிம்மதியா படுக்கிறேன், அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து ஆகிய நான் மௌத்தா போனால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஆனா இந்த ரூஹ் எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அமல்களோட படுக்கிறேன். அப்படி எழும்புங்க, தஹஜ்ஜுக்கு எழும்பிட்டீங்க, பெரிய சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் 5:10க்கு பாங்க சொல்றாங்க என்றால் என்ன செய்யுங்க? ஒரு 4 மணிக்கு எழும்புங்க, 4:15 எழும்புங்க. பாத்ரூம் எல்லாம் போயிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ரப்போட பேசுங்க. முடியாதா? முடியும், முடியாதுன்னு படுக்கிறோம், அவ்வளவுதான். என்னால முடியும், மனுஷனுக்கு முடியாது என்று எதுவுமே கிடையாது. நாங்களாகத்தான் எல்லாத்தையும் போட்டுக்கொள்றோம். முடியாது முடியாது, ஏலாது ஏலாது எல்லாம் போட்டுக்கொள்றோம். எல்லாம் எங்களுக்கு முடியும். நபியும் அப்படித்தான் வழிகாட்டிக்கிறாங்க, எல்லாம் அப்படித்தான் உற்சாகப்படுத்துறாங்க. எலும்புங்க எலும்புங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் எலும்பி காட்டினாங்க, சஹாபாக்கள் எழுப்பினாங்க, வறுமையுடைய உச்சக்கட்டத்தில் எழுப்பி தொழுதாங்க. இன்னும் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இரவுக்கு நான் தஹஜ்ஜுக்கு எழும்பணும். அப்ப இந்த ஒழுங்குமுறையோட படுத்து என்ன செய்யுங்க? தஹஜ்ஜுக்கு எழும்புங்க. ரப்பு அடிவானத்துக்கு வந்துட்டான், அந்த சிந்தனையோட தொழுவோம். என்ற ரப்பு அடிவானத்துக்கு வந்து என்னோட பேசுறான். என்னிடத்தில் பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய யாரும் இல்லையா? அந்த ஹதீஸை கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. அந்த நேரத்தில் என்னிடத்தில் அவருடைய தேவைகளை கேட்கக்கூடிய யாரும் இல்லையா? அந்த ஹதீஸ் அப்படியே கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை சத்தமா ஓதும்போது அந்த இரவு நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்றாங்க. கற்பனையா நினைங்க, நிஜம்தான். என்னை சுத்தி மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நான் தொழுகிறேன், கொஞ்சம் மெதுவா சத்தமா உங்க உள்ளத்துக்கு கேட்கிற மாதிரி ஓதுங்க. தஹஜ்ஜுத் நேரத்தில் பொதுவாக நாங்க தனியா தொழுகிற நேரத்தில் கொஞ்சம் உள்ளத்துக்கு கேட்கிற அளவுக்கு நீங்க ஓதி பாருங்க, சிந்தனை வெளியே போகாது. அப்படியே சும்மா அல்லாஹ் அக்பர் அப்படியே மௌனமா ஓதிட்டு போனால் நாவு போகும் அந்த பழக்கத்துக்கு. இந்த உள்ளம் என்ன செய்யுண்டா வேற பக்கம் போயிடும், சலாம் கொடுத்தோன்னு திரும்பி வரும். அதே நேரம் நீங்க அல்லாஹ் அக்பர் இருந்து சூரா ஃபாத்திஹா அடுத்த சூரா கொஞ்சம் மெது உங்க உள்ளத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு ஓதி பாருங்க, என்ன செய்யுண்டா அதுக்குள்ளே இருக்கும். அதில் சொல்றாங்க, அந்த குர்ஆனை கேட்பதற்காண்டி மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். அந்த காட்சி அப்படி நினைக்க. அந்த நேரத்தில் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அது சஜிதால கேளுங்க, அக்ரமா யகுல் அப்து மின் ரப்பி வ சாஜிதுன். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள மிக நெருக்கமான இடம் சஜா செய்யக்கூடிய நேரம். ஃபக்ஸிரு துஆண்டாங்க, அதிகமா துஆ கேளுங்கண்டாங்க. கேளுங்க, ரப்பிட்ட பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க, உறுதியா கேளுங்க, தாண்டி பிடிவாதமா கேளுங்க ரப்போட. நீ தாயா அல்லாஹ், நான் உன் அடிமை, நீ என்னை படைச்சாய், எனக்கு இன்னென்ன தேவை இருக்குது தா. உறுதியா கேளுங்க, இளமி பாருங்க. ஆரம்பிங்க இன்றையிலிருந்து தஹஜ்ஜத் தொழுதால் சுபுக நீங்க தொழுவீங்க. அப்ப அதான் சத்தம் கேட்கும், வீட்டுக்கு கேட்கும். கேட்கறாட்டி உங்களுக்கு டைம் தெரியும். 5:10க்கு பாங்க சொல்றாங்க, சரி சுபுவுடைய சுன்னத்தை வீட்டில் தொழுவுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் என்ன சொன்னாங்க? ரக்காயத்துல் ஃபஜ்ரி கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. யார் 2 ரக்காய் சுன்னத்தை ஃபஜ்ர தொழுவுறாங்களோ இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உலகமே உங்களுடைய காலடிக்கு வந்துருச்சு. உலகத்தை தேடி ஓடுறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் நீங்க தொழுதால் உலகம் காலடிக்கு வந்துருச்சு.
ஹதீஸை நினைச்சுக்கிட்டு தொழுவுங்க. தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நான் சுன்னத்தை தொழுதேன், எனக்கு இந்த உலகம் கிடைச்சிருச்சு. அப்படி ஒரு இன்பம் வீட்டில் தொழுதால். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றாங்க, சக்கீனா இறங்கும், வீட்டுக்கு அமைதி. அப்படியே ஒழுவோட வாரீங்க, பள்ளிக்கு வாரீங்க, ஒரு அடி ஒரு எட்டு வைத்தால் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் அழிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். அல்லாஹ் கண்ணியத்தை கௌரவத்தை எங்க வச்சிருக்கிறான்டா, வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு வார நேரத்தில் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அழிக்கப்படும், ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். அந்தஸ்து உயர்த்தப்படக்கூடிய ரெண்டு இடம் ஒன்று அது. ரெண்டாவது சஜிதால இருக்கும்போது ரிசல்ட் சொல்றாங்க, சஜிதால இருக்கும்போது அல்லாஹ் தஆலா எங்க அந்தஸ்தை உயர்த்துறான். எல்லாம் அந்த அமலோட சம்பந்தப்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். நேரத்தோட பள்ளிக்கு வந்துட்டீங்க, மலக்குமார்கள் பள்ளியில் இருக்கிறாங்க, துவா கேட்பாங்க, அல்லாஹ் மஃபிருல்லாஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரோட பாவத்தை மன்னிப்பாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக. பொதுவாக ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு 20-25 நிமிஷம் டைம் தருவாங்க. சுன்னத் தொழுது வீட்டில் வந்துட்டீங்க, இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் இருக்குது, தஹியத்துல் மஸ்ஜித் தொழலாம். நம்ம தொழுறது இல்லையா, வெளிக்கில மட்டும் ஏதோ தொழுகிறோம். ஏனைய நேரங்களில் மிக மிக முன் சுன்னத்தையே தொழுறது கேள்விக்குறியா இருக்குது. அப்ப ஒரு நாளைக்கு ஃபஜ்ர் சரி டாக்கெட் பண்ணுவோம், சுன்னத்தை வீட்டில் தொழுதுட்டோம், உளோட வாரம், டைம் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, என்ன செய்யறோம், பள்ளியுடைய காணிக்கை தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத். எவ்வளவு பெரிய குறுகிய நேரத்தில் இவ்வளவு பெரிய உள்ளத்துக்கு நிம்மதி சந்தோஷம். ஃபஜ்ர தொழுவுறீங்க ஜமாத்தோட. என்ன சொன்னாங்க, ஃபி திம்மத்தில்லாண்டாங்க, அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கு ஃபஜ்ர தொழுதவங்க, கடந்த ஃபஜ்ர தொழுதவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்புல இருக்காங்க. அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டி எவ்வளவு பெருசு. ஒரு ஜனாதிபதி செக்யூரிட்டி, அல்லாஹ் ஒரு செக்யூரிட்டி தாராண்டா, பாதுகாப்பை தாராண்டா, எவ்வளவு பெரிய உச்சம். அதெல்லாம் சுவைத்து அமல் செய்யணும். சஹாபாக்கள் சாதிச்சாங்க. தஹ்ரல் ஜன்னாண்டாங்க ஃபஜ்ர் தொழுதால், மன் சல்லல் பர்தைனி தஹ்ரல் ஜன்னாண்டாங்க. 2 குளிர்ச்சிகரமான தொழுகையை தொழுதா சொர்க்கம்டாங்க. ஃபஜ்ர் தொழுகை, அஸ்ர் தொழுகை. அப்ப ஃபஜ்ர் தொழுதா சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அந்த தொழுகையை நான் தொழுதுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். முழு இரவு நின்று வணங்கி நன்மை கிடைக்கும். எத்தனை சிறப்புகள், எத்தனை சிறப்புகள். இஷா தொல்லாட்டே முனாஃபிக் முடிச்சு வாழ்க்கை. அவன் முனாஃபிக், இவன் முனாஃபிக், பேசுறமா இல்லையா? பாருங்க, முனாஃபிக் நடந்து கொண்டான். இஷா தொழுதீங்களா? தொழல, நீ ஒரு முனாஃபிக் தான். நான் சொல்லிக் கொள்ளணும், நான் இன்றைக்கு இஷா தொழாம படுக்கிறேன், அவர் முனாஃபிக். அல்லாஹ்ட்ட இஸ்திஃபார் செஞ்சுட்டு படுப்போம், மௌத்தா போயிட்டேன்டா, திருத்திக் கொள்வோம். இது அன்புக்குரியவர்கள். அப்ப இந்த தஹஜ்ஜத் தொழுகை இன்றையிலேருந்து நீங்க டாக்கெட் பண்ணுங்க. ஏண்டா ரமலான் வந்துருச்சுன்னா பள்ளியில ஆரம்பத்தில் 2 சஃப் 3 சஃப் 4 சஃப் இருக்கும். ஒரு நாள் கடக்க 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரையும். பார்த்தா மூளையே பாப்பா, என்னடா ஆரம்பத்தில் ஒரு 100-200 பேர் வந்தாங்க, இப்போ ஒரு 5 பேர் தான் என் பின்னுக்கு நிற்கிறாங்க. கடைசியில் கடைசி இரவுக்கு வரணும், கடைசி இரவு கொஞ்சம் கூட்டம் வரும். இன்னும் அன்புக்குரியவர்களே, திட்டமிடுங்கள். ரமலானுடைய பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் அமலோடு இருக்கணும், பள்ளியோடு இருக்கணும். திருப்திகரமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் நீங்க உருவாக்கிக் கொள்ளுங்க. இதை எங்களை வளப்படுத்தும், பலப்படுத்தும். ரமலான் நிறைய துஆ கேளுங்க, உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, உங்களுடைய வளத்துக்காக வேண்டி, பொருளாதாரத்துக்காக வேண்டி, ஊருக்காக, நாட்டுக்காக வேண்டி, உலகத்தை கேளுங்க. இந்த பகுதி இன்னும் குர்ஆன் சுன்னா வளரணும், எல்லாம் சஜலை கேளுங்க. மக்களுக்கு இன்னும் தெளிவு போகணும், அதற்காண்டி நாங்கள் பாடுபடணும், அதற்காண்டி உழைக்கணும். ஆரம்பத்தில் இந்த உற்சாகம், ஆரம்பத்தில் அந்த உறுதி, ஆரம்பத்தில் இந்த வேகம், இன்னும் நாங்கள் என்ன செய்யணும், ஒற்றுமையாக இருந்து இன்னும் இந்த குர்ஆன் ஹதீஸை ஏனைய மக்களுக்கும் எத்தி வைக்கணும். யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தான் என்ன செய்யுங்க, மாறி மாறி தஹஜ்ஜுல சஜ்ஜால கேளுங்க. இறுதியாக அன்புக்குரியவர்களே, ரமலான்ல ஒரு இதயம் லைலத்துல் கத்ர் இரவு. இப்பயே நான் சொல்லிடுறேன், என்ன சில விஷயங்களை நேரத்தோட சொல்லிடணும், அடிக்கடி சொல்லணும். வதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபல் முஃமினீன், உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும். அந்த அடிப்படையில் ரமலான் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய குறி, உங்களுடைய டாக்கெட் கடைசி அந்த இரவுல, கடைசி 10 இரவுகள் விழித்திருந்து நான் வணங்க வேண்டும். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களுடைய சிறப்புக்குரிய அந்த இரவை நான் அடைய வேண்டும். அதற்கு நபி அவர்கள் காட்டிய வழிகாட்டல், கடைசி 10 முழுவதும் விழித்து வணங்கினார்கள். அதற்கான தன் குடும்பத்தை உற்சாகப்படுத்தினார்கள், அமல் ஈடுபட்டாங்க. நானும் அந்த சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யுங்க, திட்டமிடுங்க. அந்த கடைசி 10 நாட்களை நாசமாக்கிறாங்க. நிறைய நாங்க பார்க்கிறோம், முஸ்லீம்கள் நிறைந்து செறிந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த இரவு அதிகமாக நாசமாக்கப்படுது. அதுக்கு நிர்வாகிகள் காரணம், உலமாக்கள் காரணம். 27 தல் லைலத்துல் கத்ர் என்று சீல் வச்சனால பிரச்சனை என்னன்னு சொன்னால், நபி அவங்க சொன்ன ஹதீஸ்ல மறந்துட்டாங்க சொல்லுவாங்க, நான் நபிகளை நேசிக்கின்றேன்,
நான் நபி அவர்களை விரும்புகின்றேன், நான் நபி அவர்களை அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன். ஆனா நபி அவர்கள் சொன்னாங்க, கடைசி 10 இரவு நினைச்சீங்க விழித்திருந்து வணங்குங்கண்டாங்க. குறிப்பா சொன்னாங்க, ஒற்றைப்படை நாட்களை தெரிவு செய்யுங்கண்டாங்க. 21, 23, 25, 27 இப்படி வரிசைப்படுத்தினாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிறந்த நாள்ல இருந்து, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும், கடந்த ரமலான் வரைக்கும் என்னது 27 தான் லைலத்துல் கத்ர் தீர்மானிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய அபாக்கியவாங்க. இதை நம்பி பொதுமக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடைசி 10ல பஜார்ல அலைகிறாங்க, ஷாப்பிங், இரவா சம்டைம் அவங்க வீதியில நடக்கிற நேரம் லைலத்துல் கத்ர் இருந்தால் ஹதீஸ் நீங்க எடுத்து பாருங்க, 23, 25 வந்ததெல்லாம் இருக்குது வரலாறுல, ஹதீஸ்ல இருக்குது. நபி அவங்க சொன்ன அடையாளத்தை சொல்றாங்க, நான் கனவு கண்டேன், மழை பெய்தது, அப்படியே கூரையில ஒழுகிச்சு, நான் சஜா செஞ்சேன், என்ன மூக்கு நெத்தில மண்ணு பட்டு இருந்துச்சு. சில சஹாபாக்கள் சொல்றாங்க அது 23ஆம் நாளா இருந்துச்சு, சில சொல்றாங்க 25ஆ இருந்துச்சு. பாருங்க, நபி அவங்க காலத்திலே வித்தியாசமா வந்திருக்கு. ஆனா நம்ம பிறந்த விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் தான், 27 தான். அப்ப யார் மேல பெரிய பிள்ளை? வழிகாட்டிகள், உலமாக்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மெம்பர்ல பேசுவாங்க, எல்லா மூலமான பேசுவாங்க, நடைமுறையில இல்ல. அவங்க தான் வழிகாட்டுறது, அவங்க தான் என்ன செய்யுது, இந்த தெருவெல்லாம் அடைச்சிடணும், நிர்வாகிகள் சேர்ந்து கூட்டம் போடுறது, என்ன பிசினஸ் நைட்டுக்கு கடைசி 10ல. சில ஏரியாக்கள் நம்ம எடுத்து பார்த்தா அவ்வளவு கவலைக்குரிய விஷயம். இன்னும் அன்புக்குரியவர்களே, நீங்க புத்திசாலித்தனமா நடந்து கொள்ளுங்க. உங்களோட பெருநாள் உடுப்பு எடுக்கணும், மஷால எடுங்க, ஒன்னு நேரத்தோட எடுத்துருங்க, ஆரம்ப நோம்பு காலங்களை எடுத்துருங்க. அது உங்களுக்கு கடைசி தான் எடுக்க வசதியா இருக்குன்னு சொன்னால் பகல் நேரத்தில் போங்க, இரவு நேரத்தில் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கு ஒரு சூன் எப்படின்னா, இரவுல போனா தான் இந்த முட்டி மோதி கொண்டு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு. முட்டம், அந்த குட்டி மேல நான் முட்டணும், அந்த பொடிய மேல நான் இடிக்கணும், அவன் முட்டணும், மோதணும். நீங்க உண்மைதான், இது போய் நான் சொல்லல. பஜார்ல போய் பாருங்க, இதான் நடக்குது, இதான் நடக்குது. அவர் முந்துறது, நான் முந்துறது, அப்படி நெருக்கடி, அப்படி நாள் கடை அப்படிதான் போகுது. எங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா இறையச்சம் உள்ள நாள், இறையச்சம் உள்ள மாதம், இறையச்சத்தை வளர்க்கக்கூடியது. நான் எப்படி நடக்கிறேன், என் குடும்பத்தை பாதுகாக்கணும். இன்னைக்கு அப்படி திறந்து விட்டு, ஏன்டா பொம்பளை ஆளுக்குன்னு அப்படித்தான் நைட்ல தான் போகணும். இவரும் பாப்பாரு, சார் வேலையை விட்டு வந்தோன்னு போவோம், என்ன செய்யறது, நைட்டுக்கு அப்படியே பட்டாளம் போயிடும். போனால் தேடி 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 இவர் ஆட்டோல உட்காந்து கொள்வாரு, வாகனத்தை உட்காந்து கொள்வாரு. அல்ல நீ இவ தெரியும் தானே, பொம்பளை ஆளுக்கு போனா வரமாட்டாங்க, சரி அப்படித்தான் அவங்க தேடி அவரை எடுப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கணும். அப்ப அவங்க போனா 3 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் பிடிக்கும். அப்படியே களைப்புல 12 மணிக்கு வருவாங்க. அப்பாடா வந்து என்ன செய்வாங்க, டயர்ல படுக்கத்தான் செய்வாங்க. அப்ப அந்த நாள் எவ்வளவு பெரிய அபாக்கியம். ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா இல்லையா, சுன்னாவுக்கு மாற்றமா இல்லையா? ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றீங்க, அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றீங்க, ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றீங்க, சுன்னா நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப தூதர் காட்டியிருந்த வழிமுறை நேசிக்கிறோமா? அப்படியே புதைக்கிறோம், அப்படியே அழிக்கிறோம். இன்னும் அன்புக்குரியவர்களே, அந்த கடைசி 10 நாள் என்ன செய்யுங்கடா, உங்களை ரமலான்ல ஆரம்பத்திலிருந்து அமல்ட ஆர்வம் காட்டுறதோட கடைசி 10 இப்படித்தான் என்ற அமல் இருக்கணும். திட்டங்கள் உச்சக்கட்டமான திட்டமா இருக்கணும். யாரும் மிஸ் ஆகிக்கிற கூடாது. குடும்பத்தோட பேசுங்க, குடும்பத்தோட அமல் செய்ய, வீட்டில் இருந்தாலும் சரி, பள்ளியில் இருந்தாலும் சரி. அந்த இரவுகளை ஹயாத்தாக்கணும். ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக்குனாங்க. ஆகவே நாங்கள் விழித்து குர்ஆனை நிறைய ஓதுவோம். வல்லமையா ஓதுறதுக்கு மாற்றமா குர்ஆன் என்ன செய்வோம், ஒரு ஜுஸுக்கு 2 ஜுஸு ஓதுவோம், 3 ஜுஸு ஓதுவோம், விட்டு விட்டு ஓதுவோம். நபியங்க வந்து நிறைய ஸலவாத் ஓதுவோம். அப்படி ஒரு பட்டியல போடுங்க, இன்னும் அதுக்காரர்களை இத்தனை ஓதுவோம். கொஞ்சம் கோப்பை குடிச்சுக்கொள்வோம், டீயை குடிச்சுக்கொள்வோம், பிளேனியை குடிச்சுக்கொள்வோம். அப்படி எல்லாம் என்ன செய்யுங்க, திட்டமிட்டு என்ன செய்யுங்க, உச்சக்கட்டமான அமல்களை செய்யுங்க. அதுல குறிப்பா முதலாளிமார்கள், கடையில் உரிமையாளர்கள், உங்களோட கடை கீழே வேலை செய்யறவங்களுக்கு நேரத்தோட ஒரு போனஸை கொடுத்துருங்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா கடைசி தான் கொடுக்குறீங்க. இப்ப அவர் என்ன செய்வார், வீட்டில் சொல்லுவாரு, பொஸ் சம்பளம் தந்த உடனே அல்ல போனஸ் தந்த உடனே அல்ல பெருநாள் சந்தோஷம் தந்த உடனே என்ன செய்வோம், நம்ம போவோம். அப்ப அவரும் கடைசி ஆக்குறார். அப்ப நீங்க சொல்லியே கொடுங்க, இந்தாப்பா நேரத்தோட இப்ப என்ன செஞ்சிருங்க, உடுப்பு எடுத்து வச்சு கொடுங்க. அப்ப நீங்க ஒரு நன்மை நாடி கொடுக்குறீங்க, அப்படி சொல்லியே கொடுங்க. கடைசி 10ல போயிடாதீங்க, இந்தாங்க சந்தோஷமா தாரன், நீங்க என்ன செய்ய, நேரத்தில் எடுத்துருங்க. முதலாளிமார்கள், கடை உரிமையாளர்கள் அன்றைய நாட்கள் இரவுல கடையை துறக்காதீங்க, மூடிடுங்க. நீங்க நிறைய பார்த்துனால் குறிப்பிட்ட சில ஏரியாக்கள்ல முதலாளிமார்கள் முதலாளி சஃப்ல வந்துருவாங்க. கடைசி 10ல கடை ஓபன், அங்க ஓன் பிசினஸ் இவருக்கு தெரியும். வேலையாளுக்கு இருக்கிற 10 பேர் 15 பேர் இருக்கிறாங்க. அங்க கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா வாரதெல்லாம் வந்துடும். இவர் இங்க உட்கார்ந்துட்டு இருப்பார். எவ்வளவு பெரிய அநியாயம்! மக்கள் எல்லாம் அநியாயத்தில் விட்டுட்டு இவரை நல்ல அமல் செய்ய வந்துட்டார். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அந்த
சனிக்கிழமை வாசியில் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படியா, சரி, சனிக்கிழமை போக மாட்டோம். ஆனா அதுக்கு முன்ன என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த வரம்புகளை கட்டி பாத்திகளை கட்டி வச்சுக்கொள்றோம். அடுத்த நாள் போய் அதை மீன் கடைக்கு எடுப்போம். தந்திரம். அல்லாஹ்வுக்கே பாடம் நடத்தினாங்க. அல்லாஹ் கூடாதுண்டா கூடாதான், போகாதீங்கண்டா போகாதீங்கன்றான். மீறினாங்க, இவங்க தந்திரமா செஞ்சாங்க. இப்படி செய்வோமே செஞ்சாங்க, அல்லாஹ் அழிச்சான். எப்படி அழிச்சான்? கடுமையான தண்டனை, பன்றிகளாகவும் குரங்குகளாக மாற்றினான். எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. இப்ப நம்ம யோசிக்கணும், வெள்ளிக்கிழமை நாளா பயப்படணும். அடே ஜும்மா அல்லாஹ் சொல்றானே இல்லையா, வாங்க விட்டுட்டு வாங்கன்றான். தொழுதுட்டு போங்க, தேடுங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கணும்னு சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப ரமலான்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், குறிப்பா இரவு நேரத்தில் யாரும் கடையை திறக்காதீங்க. ரமலான் கடைசி பத்துல சொல்றேன், கடைசி பத்துல உங்களோட கடைகளை திறந்து நீங்களும் அமல்களை நாசமாயி மக்களையும் அழைக்கின்ற பேர்ல அவங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிவில் ஆக்கி விடாமல் அவங்க உற்சாகமூட்டுங்க. உற்சாகமூட்டி என்ன செய்யுங்க, பள்ளியில வந்து அல்ல வீட்டில இருந்து அமல் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடனில் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.